அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வலிமையையும் இஸ்லாமிய சட்டத்தின் சிறப்பையும் எடுத்துச் சொல்லுகிற நோக்கத்திலே இங்கே லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களுமாக ஒரு பொதுக்கூட்டத்திலே திரண்டிருக்கிறீர்கள். இந்த பொதுக்கூட்டம் முற்றிலும் வித்தியாசமான, யாருமே நம்ப முடியாத, எதிர்பார்க்காத முறையில் இந்த கூட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதே திருச்சி மாநகரிலே ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே நாம் ஒரு மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டிற்காக ஒரு வருட காலம் கடுமையான உழைப்பை நாம் செய்திருக்கிறோம். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தோம். ஏராளமான தெருமுனை கூட்டங்களை போட்டிருக்கிறோம், பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கிறோம். துண்டு பிரசுரங்கள் வழியாக, சுவர் விளம்பரங்கள் வழியாக, இப்படி பல வகையில் உழைத்து அந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை இந்த திருச்சியில் நடத்தினோம். ஆனால் இந்த மாநாடு வெறும் 10 நாள் அறிவிப்பில் கூடப்பட்டிருக்கிறது. ஒரு வருட காலம், 2 வருட காலம், 6 மாச காலம் நமக்கு அவகாசமே இல்லை. அதுவும் எந்த பிரச்சனைக்காக கூட்டப்பட்டிருக்கிறது? முஸ்லிம் பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சட்டத்தினால் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. அவர்களுக்கு நாங்கள் நியாயம் கேட்கிறோம், அவர்களை பாதுகாக்கப் போகிறோம் என்று ஒரு சித்திரத்தை ஊடகங்கள் வழியாக இவர்கள் சித்தரித்து கொண்டு இருந்த நேரத்தில் என்ன நடந்திருக்க வேண்டும்? இந்த சட்டம் நமக்கு வேணாம். முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கணும்? இந்த சட்டம் நமக்கு வேணாம். வேற வேற பிரச்சனைக்கு கூப்பிட்டார்கள், போனோம். இடஒதுக்கீடு என்றார்கள், நம்ம சென்றோம். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்றார்கள், அதற்கு போனோம். இது பெண்களுக்கு கொடுமை செய்கிற ஒரு சட்டத்தை நியாயப்படுத்தி நம்மை அழைக்கிறார்களே என்று இங்கே ஈயாடி இருக்க வேண்டும். பெண்கள் வந்திருக்க கூடாது. ஆனால் எந்த பெண்கள் பாதிக்கப்படுவதாக இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்களோ அந்த பெண்கள் தான் ஆண்களுக்கு இடமில்லாத வகையில் ஒட்டுமொத்த திடலையும் ஆக்கிரமித்து, திடலுக்கு வெளியே 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பெண்களை ஆக்கிரமித்து, ஆண்கள் தூரத்திலே இருந்து வெறுமனே பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நிலைக்கு கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஏன் நடந்தது? எல்லாம் முடிக்கிறான். உளவுத்துறை ஆச்சரியப்படுறான். சின்ன பொம்பளைக்கு நல்லதுக்கு தான் நம்ம பேசுகிறோம், அதுக்குத்தானே எல்லாரும் குரல் கொடுக்குறோம், மீடியாவில் தினசரி அதுக்குத்தானே வாதம் பண்ணுறோம். முஸ்லிம் பெண்கள் பாதிப்பு, முஸ்லிம் பெண்கள் பாதிப்புண்டு இவ்வளவு கூப்பாடு போட்டிருக்கிறோம். முஸ்லிம் பெண்கள் கட்டுக்கடங்காமல் வந்து குழுமுகிறார்களே என்று இதனுடைய காரணம் விளங்காமல் எல்லாம் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காரணம் நமக்கு விளங்கும், வந்திருக்கிற பெண்களுக்கு விளங்கும், முஸ்லிம் சமுதாயத்திற்கு விளங்கும். ஏன்? நம்ம அங்கிருந்து இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இவன் என்ன பொது சிவில் சட்டத்துக்கு நம்ம அழைக்கிறானோ அதில் தானே நம்ம ஏற்கனவே இருந்தோம். நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் எல்லாம் எந்த சட்டத்துக்கு உள்ள இருந்தோம்? இவங்க எந்த பொது சிவில் சட்டத்துக்கு உங்களை அழைக்கிறார்களோ அதில் இருந்து வேணாம்னு காரி துப்பி விட்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதனால நமக்கு தெரியும். என்ன தெரியும்? நாங்க எப்படி இருந்தோம்? பெண்கள் ஜாக்கெட் போட முடியுமா? அப்படி ஒரு சமுதாயத்தில் நாங்கள் இருந்தோம். பெண்கள் மேலாடை இன்றி தான் நடமாட வேண்டும், ஆண்களுக்கு போகப் பொருளாக இருக்க வேண்டும். அதை கண்டு வெறுத்து இந்த மார்க்கத்தை தழுவியதால் இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு எந்த கொடுமையும் இருக்காது என்று விளங்கி இருக்கிறார்கள். கணவன் செத்துவிட்டால், திருமணமாகி ஒரு நாளில் செத்துவிட்டால், வாழ்வதற்கு உரிய அந்த பெண்ணை அவனை கொளுத்துகிற தீயிலே போட்டு தள்ளி உடன்கட்டை என்ற பெயரில் கொலை செய்தார்களே, அதை பார்த்து பதைத்து போன எங்களுடைய பாட்டிமார்கள்
இது வேணாம்டான்னு இங்க வந்து விட்டார்கள். ஏன் வந்தார்கள்? அங்க இருந்திருந்தா நமக்கும் உடன் கட்டலாம், நம்மளை ஏத்திடுவாங்க. நாங்க அரபு நாட்டு இறக்குமதியா? நாங்களும் அந்த எதை நீங்கள் எங்களுக்கு அழைக்கிறீர்களோ, எதை நோக்கி அழைப்பு கொடுக்கிறீர்களோ அதில் அங்கம் வகித்து அந்த கொடுமைகளை அனுபவித்த சமுதாயத்தின் சந்ததிகள் தான் நாங்கள். ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் கொண்டு கொளுத்துவார்கள். அந்த அளவுக்கு கொடிய மனம் இல்லாவிட்டால் அவளை மொட்டையடித்து புழக்கடையில வீட்டுடைய திண்ணையில கூழாங்கற்களை பரப்பி அதிலே தான் படுக்க வேண்டும் என்று விதி செய்து வைத்திருந்தார்கள். ஏன்? முடி இருந்தா ஆசை வரும், அவள் மீது எவனாவது ஆசைப்படுவான், மறுமணத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். புழக்கடையில கூழாங்கல்ல படுத்து கிடந்தா அந்த உடல் ஆசை. இப்படியே காலமெல்லாம் விதவைகளாகவே தான் இருக்க வேண்டும், வெள்ளப்புடவை தான் அணிய வேண்டும், எந்த விதமான அலங்காரங்களும் அவர்களுக்கு கிடையவே கிடையாது என்றெல்லாம் நீங்கள் செய்தீர்களே, அதில் ஒரு அங்கமாக தான் எங்களுடைய பாட்டிமார்கள் இருந்தார்கள். அதெல்லாம் பார்த்து வெறுத்து போயிட்டு தான் இவ்வளவு அழகான மார்க்கம் கிடைத்திருக்கிறது. நாங்கள் விளங்கி வந்திருக்கிறோம், அற்புதமான மார்க்கம் கிடைத்திருக்கிறது. பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா? சர்ச்சை பண்ணாங்க. ஆன்மான்னா என்ன? மனுஷன்ல சேர்க்கிறதா இல்லையா? எப்படி? ஆட்டுக்கு ஆன்மா இருக்கா, மாட்டுக்கு ஆன்மா இருக்கா? அதே மாதிரி என்ன பண்ணா, உன்னுடைய எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் காலத்தில் நாங்கள்லாம் உன்னோட உட்கார்ந்து இருந்தோமே, அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு? பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா இல்லையா? கோயில்ல பட்டிமன்றமே இதுதான் தலைப்பு. பட்டிமன்றம் நடத்துவாங்க இல்லைங்க. அந்த காலத்து பட்டிமன்றம் என்ன? பெண்களை மனித இனத்தில் சேர்க்கிறதா வேணாமா? அதான் ஆன்மாக்கு அர்த்தம். அப்ப எங்களை மனித இனத்தில் சேர்க்கிறதா வேணாமான்னு நீ பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அதை பார்த்து எங்களுடைய பாட்டிமார்கள் எப்படி நொந்து போயிருப்பார்கள்? இந்த வந்திருக்கிற பெண்களுடைய முப்பாட்டிமார்கள் எப்படி நொந்து போயிருப்பார்கள்? இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் தான் நாங்கள் வந்திருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் சிறந்த மார்க்கம். இதுல பெண்களுக்கு எந்த கொடுமையுமே இல்லை, பெண்களுக்கு சொத்து வச்சுக்கிற கூடாது. இப்ப நீ சீர்திருத்தம்னு சில சட்டங்களை சில மாநிலங்களில் உண்டாக்கி இருக்கிற, அதுவும் ஏட்டில் இருக்க நாக்கு வலிக்க உதவுகிறது, கொடுக்க மாட்டேங்கிறான். எங்களுடைய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? கணவனிடமிருந்து மனைவிக்கு சொத்து, தகப்பனிடமிருந்து மகளுக்கு சொத்து, அதே மாதிரி தாய்க்கு சொத்து, உடன் பிறந்த சகோதரிக்கும் பங்கு இருக்கிறது. இப்படியெல்லாம் பெண்கள் பல மட்டங்களிலே சொத்துக்களுக்கு உரிமையாளராக ஆகலாம். தங்கள் பெயரில் சொத்தை வைத்துக் கொள்ளலாம். தங்கள் பெயரில் மகரி என்ற திருமணத்தின் போதே ஒரு தொகையை வாங்கி அவள் ஒரு முதலாளித்தனத்தோடு இருக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு. பெண்கள் பெயரில் சொத்து வச்சுக்கிற முடியுமா? ஒன்னே புருஷனை சார்ந்து இருக்க வேண்டும், இல்லைன்னா அப்பனை சார்ந்திருக்க வேண்டும், இல்லைன்னா கூட பிறந்த சகோதரனை சார்ந்திருக்க வேண்டும். இதை தவிர எந்த விதமான பொருளாதார உரிமையும் பெண்களுக்கு கிடைக்க கூடாது என்று சட்டம் இயற்றி நசுக்கி வைத்திருந்தீர்களே, அதையெல்லாம் பார்த்து வெறுத்து கொந்தளித்து போய் தீர்வு கிடைக்காதா, விடிவு கிடைக்காதா என்று வந்த மக்களுடைய வாரிசுகள் தான் இங்கே குழுமி இருக்கிறார்கள். ஏன் வந்தாங்கன்னு விளங்குதா? எங்க கொடுமைப்படுத்துறோம்? கொடுமையிலிருந்து தப்பிச்சு வந்த இடத்துல, பாதுகாப்பான இடத்துல நம்ம இருந்து கொண்டால் இவன் என்ன சொல்றான்? கொடுமை கொடுமை கொடுமைங்கிறான். ஒரு கொடுமையும் இல்லை. இஸ்லாமிய சட்டத்தில் எந்த கொடுமையும் கிடையாது. அதுக்கு சாட்சியாக இந்த மக்கள் வந்து குழுமி இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் நான் கவனிக்க வேண்டும். இவங்க இந்த எடுக்கிற திட்டம்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, சாத்தியம் இல்லாத அர்த்த பழசான திட்டத்தை எடுப்பானுவோம். இப்ப கர்வாப்பசி எடுத்தாங்க இல்ல, கர்வாப்பசி. கர்வாப்பசினா என்ன? கருனா வீடு, வாபசினா ரிட்டன், வீட்டுக்கு திரும்புறதான். அதுக்கு பேர் என்னது? கர்வாப்பசி. என்னடா வீட்டுக்கு டெய்லி போயிட்டு இருக்கிறமே அப்படின்னு கேட்டா, தாய் மதத்துக்கு வாங்க, நீங்க எல்லாம் எங்கிட்ட தெரியாம போயிட்டீங்க, திருப்பி எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைச்சாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? கேட்டோம், ஒரு கேள்வி கேட்டோம். தாராளமா வர்றோம், பிரச்சனையே இல்லை. வர்ற எங்க எல்லாரையும் ஐயராக்கிருவியா? எங்களை மேல் சாதியில் வச்சிருவியா? எங்களை கொடுமைப்படுத்தினீங்கள, எங்களுக்கு அந்த கோயில் அந்த உரிமையை தருவியா? அதை உன்னால் டிக்ளேர் பண்ண முடியுமா? ஓடி போயிட்டானுவோம், திட்டத்தை கைவிடான்.
கர்வாபசின்னு பேசுறதோட சரி செயல்படுத்தல. அந்த மாதிரி தான் இந்த பொது சிவில் சட்டம்ங்கிறது கர்வாபசி மாதிரி உள்ளது. வேணாண்டு காரி துப்பிட்டு வந்த ஒரு விஷயத்தை நம்மளை திருக்கி அது கூப்பிடுறாங்களாம். யாரு எதுக்கு கூப்பிடுற? யாரை கூப்பிடுற? நீ எங்களை கூப்பிடுறியா? எங்களுடைய கடவுள் கொள்கை அவ்வளவு சிறப்பா இருக்குது, அது மாதிரி உங்க கொள்கை இருக்குன்னு வர சொல்ல முடியுமா உன்னால? பண்ணிய கடவுளுங்கிற, கழுதை கடவுளுங்கிற, நாய கடவுளுங்கிற, எதைத்தான் கடவுளுங்கிற ஒரு விவசாயம் இல்லாம இருந்து கொண்டு அவங்க நான் இஸ்லாம் மதத்தில் குறை கண்டு வாங்க வந்துருங்க எங்க தாய் மதத்துக்கு வாங்க என்று கூப்பிடுகிற காட்சியை பார்க்கிறோம். அதனால ஒரு விஷயம் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் பெண்களுக்கு எந்த கொடுமையும் இல்லை என்பதை நாம தெளிவா விளங்கி இருக்கிறோம். அனுபவித்து பார்த்து விட்டு தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு மார்க்கத்திலே நம்முடைய முப்பாட்டன்மார்கள் சேர்த்து விட்டார்கள். அவர்களின் வாரிசுகளாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அவங்க சொல்றாங்கல்ல, பெண்களுக்கு பாதிப்பு, பெண்களுக்கு கொடுமை, பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு சரி என்பதை உங்களுக்கு அல்ல, நீங்க எல்லாம் விளங்கி தான் வந்திருக்கிறீங்க. ஏன் இப்படி கூறுறாங்க விளங்காம சிண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல உளவுத்துறை, அவங்களுக்கு, ஊடகத்துறையில் உள்ளவங்களுக்கு, அறிவுஜீவிகளுக்கு, பிரமத மக்களுக்கு எங்கள்கிட்ட எந்த கொடுமையும் இல்லை என்று நாங்கள் என்ன உணர்ந்திருக்கிறோமோ, நீங்களும் நானும் என்ன உணர்ந்திருக்கிறோமோ அதை அவர்களுக்கு சொல்லுகிறோம். அதுக்காக தான் தகவலை நான் பதிவு செய்கிறேன். என்ன சொல்றோம்? தலாக்கு தலாக்குங்கிறாங்க. பாயிண்ட் என்ன? அதெல்லாம் இப்போ ஆரம்பிக்குது. பொது சிவில் சட்டம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, முஸ்லீம்கள் என்ன பண்றான்? பொண்டாட்டிய தலாக்கு தலாக்குங்கிறான். அதோட கல்யாணம் முடிஞ்சு போயிடுது. அந்த பெண்ணு தெருவில் நிற்குமா இல்லையா? அந்த பெண்ணுக்கு பாதிப்பா இல்லையா? அந்த பெண்ணுக்கு கேடா இல்லையா? அப்படின்னு சொன்னா, இந்த தலாக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்களே, கண்டிப்பா அதை பாதிப்புன்னு நினைப்பார்கள். இல்லை மற்றவங்களை என்ன நினைப்பாங்க? ஆஹா, தலாக்குங்கிறாங்களே, நல்ல சட்டமாக ஒழிச்சிட்டாங்கன்னா நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு கூட சில பேர் நினைப்பார்கள் என்ற கணக்கு போட்டிருக்கிறான். அதனால என்ன செய்யறான்? தலாக்கு விவாகரத்து செய்யற காரணத்தினால் பெண்கள் பாதிக்கப்படுறார்கள் அப்படிங்கிறான். சரி, பாதிக்கப்படுறாங்கல்ல, அதுக்கு என்ன செய்யணுங்கிற? ஏவானு விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரப்போறியா? சொல்லு. விவாகரத்தினால் பாதிக்கப்படுறார்கள் என்றும் வாதமாக இருந்தால் நீ என்ன சொல்லணும்? இந்த விவாகரத்து பேச்சுக்கு நீ இடம் கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லிருக்கல, அதான் பொது சட்டம். ஆம்பளை ஒரு புருஷங்காரன் ஒரு 9ஆக இருந்தாலும் சரி, அரவாணியா இருந்தாலும் சரி, ஆண்மையற்றவனா இருந்தாலும் சரி, குடிகாரனா இருந்தாலும் சரி, அவனோடு தான் நீ வாழ வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர போறியா? அப்பதான் விவாகரத்து நடக்காது. அல்லது ஒரு பொம்பளை எவ்வளவு ஒழுக்கம் கெட்டவளா இருந்தாலும், திருமண வாழ்விற்கு தகுதியற்றவளா இருந்தாலும், உடல் வளர்ந்தாலும் பருவத்தை அடையாத இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளா இருந்தாலும், அவதான் பொண்டாட்டி காலமெல்லாம் என்று சட்டம் போட்டு விவாகரத்தை வேணும் அப்படின்னு கொண்டு வர போறியா? நீ சொல்றது விவாகரத்தினால் பாதிக்கப்படுறார்கள் என்பதை வாதமா வைக்கிறவன் என்ன சொல்லணும்? நாங்கள் விவாகரத்தை முற்றாக ஒழிப்போம் சொல்லுவோம். உலகத்தில் எங்கேயாவது விவாகரத்து ஒழிச்சிருக்கிறானா? உலக நாடுகளில் விவாகரத்து தடை செய்யப்பட்ட நாடு ஏதாவது இருக்கா? எத்தனை நாடு இருக்குது? முஸ்லீம் நாடு, கிறிஸ்தவ நாடு, இந்து நாடு, நாம கம்யூனிஸ்டுகள் நாடு, பகுத்தறிவாளர்கள் கையில் ஆதிக்கம் இருக்கிற நாடு, எல்லா நாடும் இருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலாவது விவாகரத்து செய்யவே கூடாது, கணவன் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது, மனைவி கணவனை விவாகரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. நம்ம இந்தியாவிலே இருக்குதா? இல்லை. இந்தியாவில் உள்ள இந்து திருமண சட்டத்திலாவது இருக்குதா? அதுவும் இல்லை. இப்ப இருக்குத பொது சிவில் சட்டம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போறான, அவனுக்காச்சும் இருக்குதா? இல்லை. சரி, உத்தேச பொது சிவில் சட்டம் நீ கொண்டு வர போறீங்கள, அதுலயாவது இப்படி உன்னால் சொல்ல முடியுமா? விவாகரத்து கிடையாது. அப்ப விவாகரத்து கிடையாது என்று ஒருவன் சொல்வதா இருந்தா தான் விவாகரத்து கொடுமை என்று பேச வேண்டும். எங்கள்கிட்ட விவாகரத்திற்கு நீனு இருக்குங்கிற, நீனு கொடுக்குற கோர்ட்ல என்னது விவாகரத்து பாதிப்புன்னா, கோர்ட்ல விவாகரத்து பண்ணான்ல அது பாதிப்பு இல்லை. புருஷன் கொண்டாடி ஜமாத்தில் வச்சு விவாகரத்து பண்ணா பாதிப்பு. நீதிமன்றத்தில் எவன்டே தெரியாது, உன்னை யாருன்னு வழங்காது, வழக்கம் தெரியாது, என்ன பிரச்சனை வழங்காது, பேப்பரை வச்சு தீர்ப்பளிக்கிறான நீதிபதி, அவன் இன்று முதல் விவாகரத்து ரத்து செய்கிறோம். அப்போ பொம்பளைக்கு பாதிப்பு இல்லையோ?
நீங்க வழங்கக்கூடிய விவாகரத்து சட்டத்தில் பெண்களை விவாகரத்து செய்யறது உண்டா இல்லையா? உண்டு. அந்த மாதிரி விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் இதே மாதிரி பாதிக்கப்படுவார்களா இல்லையா? அப்ப விவாகரத்தை நம்ம இல்லாத மாதிரியும் நாங்களும் விவாகரத்து பண்ண மாட்டோமே, நாங்கள் கடைசி வரைக்கும் அப்படித்தானே என்று அவர் நடக்கிறது போலவும். அது மோடி அப்படி இருக்கிறார். மோடி மாத்திரம் சொல்ல தகுதி இருக்கு அவருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு ஓடினவன் இன்னும் வரைக்கும் அந்த சொன்னா இப்ப என்ன நடக்கும்? 14 ஆகி போயிடும். 10 இருக்கிறது 14 ஆயிரும். அப்ப முஸ்லீம்கள் செய்கிற விவாகரத்தையும் புள்ளி விவரம் எடுக்கிற நாங்க எடுக்கல, நீ தான் எடுத்த, அரசாங்கம் தான் எடுத்த, உன்னுடைய இந்துத்துவ அதிகாரிகள் தான் எடுத்தார்கள். அந்த சென்சஸ்ல என்ன சொல்ற? நாங்க 1% அவன் 3% சொல்ற. அப்படி சொல்லி பார்ப்போமே. நம்ம 1% தவறாக்கு விவாகரத்து பண்றோம், அவன் 3% பண்றான். அரை கூட 3/4 கூடவா? அவன் தான் கூட பண்றான். அப்ப அந்த மாதிரி 1000ல் 1 1000ல் 2ங்கிற ஒரு கணக்குல விவாகரத்து நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அப்ப அந்த மாதிரி நடக்கணும்ன்ற நிலைக்கு வந்து விட்டால் அதுக்கு என்ன சட்டம் இன்னும் தெரியுமா? இவங்க வச்சுக்கிற சட்டத்தினாலதான் அது 3/4 இருக்குது. ஒழுங்கா விட்டாங்கன்னா பிச்சு சதறிக்கிட்டு போய் என்ன ஆயிரும், ஒரு 25 கோடி போயிடும். அவங்களுடைய அமைப்புல விவாகரத்து வாங்குறதா இருந்தால் அவ்வளோ இருக்கு குழப்பங்கள். அப்போ அதையெல்லாம் விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டால், இல்லற வாழ்க்கையில் திருமணத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கணவன் குடிகாரனாக இருக்கிறான், அநியாயக்காரனாக இருக்கிறான், காமலுடனாக இருக்கிறான். அவனோட நண்பர்கள்லாம் கூட்டிக்கிட்டு வந்து மனைவியோட நீ சந்தோஷம், அவனுக்கு சந்தோஷம் கொடுங்கிறான். இப்படியெல்லாம் ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் அந்த மனைவிக்கு அவனோட வாழ முடியுமா? முடியாது. அப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு பிரிவதற்கான ஒரு வழி இருந்தால் தான் நல்லது. இல்லைன்னா வேணான்னு சொன்னா எனக்கு அதை சகிக்க வேண்டி வரும், அந்த தீமையை செய்ய வேண்டி வரும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஆம்பளைக்கு என்ன வரும்? எல்லா பெண்கள் நல்ல பெண்கள் தான். 1000ல் அவன் சொன்ன கணக்குப்படி எடுத்தால் கூட சின்ன ஒரு 1% பெண்கள் தப்பாக இருக்க மாட்டாங்களா? 99.5 பெண்கள் கரெக்டாக இருந்தாலும் ஒரு 1% பெண்கள் தப்பாக இருக்க மாட்டாங்களா? அந்த தப்பாக இருக்கிற பொண்டாட்டி ஒன்று பிடிக்காம போகாதா? பிடிக்காம போனால் என்ன செய்யறது? பிடிக்காட்டி சேர்த்து வைக்குவோம், அறிவுரை சொல்லுவோம், நீ இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பான்னு சொல்லுவோம். பல அறிவுரைகளுக்கு பிறகு அவனுக்கு தான் தெரியும் விஷயம், இது ஒத்து வராது, எங்கள் நிலைமைக்கு வந்தால் விவாகரத்து பண்ணிக்க இப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி ஒன்று வரும்னா விவாகரத்து அவசியமா இல்லையா? அது இஸ்லாம் எப்படி சொல்ல தெரியுமா? அது முக்கியமான விஷயம். விவாகரத்து செய்வதாக இருந்தால் இப்போ நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து, நமக்கு எப்படி விவாகரத்து? ஜமாத்தார்கள் முன்னிலையில் வைத்து ஒரு கணவன் மனைவிக்கு உடனே செஞ்சிட மாட்டாங்க. அது ஜமாத்தில் மனு கொடுத்து விசாரித்து ஓம் பிரச்சனை என்ன கேட்டு அதுக்குரிய காரண காரியங்களை அலசி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி ஆலோசனை பண்ணி எல்லாம் செஞ்ச பிறகு ஜமாத்தாருக்கு தெரியும் இது ஒத்து வருமா வராதாண்டு. நீதிபதிக்கு தெரியாது. ஏன்? ஜமாத்தார் தெருவில் உள்ளவனாக இருப்பான், ஜமாத்தில் அடுத்த வீட்டில் இருப்பார், ஜமாத் செயலாளர் ஏற்ற வீட்டில் இருப்பார், இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஜமாத்து உள்ள ஒரு கிராமமாக இருக்குமே, ஆனால் அங்கே உள்ள அனைத்து விஷயங்களும் தெரிகிற காரணத்தினால இந்த தம்பதிகள் இனிமேல் சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு அவர்கள் முடிவெடுப்பார்களே, ஆனால் அது கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரும்பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு தடவை டைவர் தலாக்குன்னு சொல்லிக்க. ஒரு தடவை தலாக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அதோட எல்லாம் முடியலைங்குது. தலாக்குன்னு ஆன பிறகு கூட இவனுக்கு என்ன செய்யலாம்? பிரிஞ்ச பிறகு அதனுடைய அருமை தெரியுமில்ல. வெயிலுடைய அருமை நிழலில் தெரியும். அப்போ நிழலுடைய அருமை வெயிலில் தெரியும். இப்போ நம்ம வெயிலில் நிற்கிறோம், அப்போ நிழலுடைய அருமை தெரியாது. வெயிலில் நின்றுட்டு நிழலுக்கு போய் பாருங்களேன், என்னமோ ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும், சுகமாக இருக்கும், சொகுசாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி மனைவியை தலாக்கு விட்டானா, பிரிஞ்சிருக்கிறானா, பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் அவள் இல்லாமல் சில கஷ்டங்கள் படுவான். மனைவி இருக்கும் நம்ம எப்படி இருந்தோம், மனைவி இல்லாமல் சிரமப்படுறோமே, பிள்ளைய கூட வளர்க்க முடியலையே, ஒழுங்காக சோறு சாப்பிட முடியலையே, எத்தனை உதவிகள் அவள் மூலம் அடைஞ்சிருந்தோம், இதுக்கே நம்ம கோவப்பட்டோம், அவசரப்பட்டோம் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணி அவன் இணைவதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே போட்டு விடாதே, வெட்டி முறிச்சு விடாதே, லேசாக வளைக்கிற மாதிரி வெட்டி முறிச்சிடாம தலாக்குன்னு சொல்லிட்டானா, சொன்ன பிறகு 3 மாத விடாய் அந்த பெண்ணுக்கு வர்ற காலம் வரைக்கும் இவன் சும்மா சேர்ந்துக்கலாம். பொண்டாட்டியில விவாகரத்து பண்ணிட்டாங்க, பண்ணணும்னு முடிச்சு வைக்கல இஸ்லாம். அப்படி சேர்ந்துக்கலாம், 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ண வேண்டியது இல்லை. சரி தெரியாமல் சொல்கிறா நம்ம சேர்ந்து வாழுவோம்
அப்படின்னா பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த விவாகரத்து ஒரு தலாக்கு சொல்றான்ல, அதுக்கு பிறகு இந்த 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அவள் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும், செலவு அவன் தான் கொடுக்கணும். அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிடக்கூடாது. எதுக்கு? சேர்ந்து இருந்தா பார்த்துட்டு இருக்கும்போது மாறும்லங்க, வெட்டி முடிச்சு அனுப்பிவிட்டுன்னு வைங்களேன், அப்புறமேல் மனைவியோட சேர வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ மனைவியை டைவர்ஸையும் பண்ணிவிட்டு 3 மாதம் டைமும் கொடுத்து அவளையும் அவனை ஒன்றாவும் சேர்த்து வச்சு ஒரே இடத்துல உட்கார வச்சா என்ன, ஓரளவுக்கு பெரிய பாரதூரமான மிஸ்டேக் இல்லைன்னு சொன்னால் அவன் உணர்ந்து தெரியாமச்சவா சேர்ந்துக்கிறோம், இதுக்கு அஜரத்தை கூப்பிட தேவையில்லை, பாத்தியா கிடையாது, ஒன்று சும்மா சேர்ந்துக்கிற வேண்டியதான், ஒன்றும் கிடையாது. இந்த எப்படி இஸ்லாம் வச்சுட்டு பார்த்தீங்களா, ஓன் விவாகரத்து மாதிரியா? விவாகரத்து முடிச்சது தான். அப்புறம் சேர்ந்து அதுக்கு ஒரு கோர்ட்டில் மனுவை போட்டு 5 வருஷம் வழக்கு நடத்தி நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஜட்ஜ் ஐயா தீர்ப்பளிப்பார். அது கிடையாது. இங்கே அவன் பிரச்சனை அவனே பார்த்துட்டு போயிடுவான். அப்போ அந்த மாதிரி அவங்கள சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 3 மாதவிடாய்க்குள்ள சேரலன்னு வைங்க, அப்போ இவன் வேற அவன் வேற, இவன் கணவன் இல்லை மனைவி இல்லை, ஆனாலும் அவர்கள் திருமணத்தின் மூலமாக சேர முடியும். 3 மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கலாம். 3 மாதவிடாய் கழிந்த அம்மா விட்டு போயிட்டான்னு வைங்களேன், அப்புறம் வழங்குறான், ஆக தப்பு பண்ணிட்டமேண்டு அவளும் விளங்குறான், கூப்பிட்டு பேசி சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி சேரலாம். முற்றாக வெட்டி எரியலை. அட உலகத்தில் விவாகரத்து சட்டம் இப்படி உலகத்தை எவனுக்காவது கிடைச்சிருக்கா? அட நம்ம என்ன பெண்கள் பயந்துடக்கூடாது, விவாகரத்து பண்ண சொல்றாங்க, தலாக்குகளை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு நினைச்சக்கூடாது. 1000ல் 5 100க்கு 1/2% தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த 1/2% அப்படி பஞ்சாயத்து வந்தால் அதை சேருகிற வகையில் இஸ்லாம் சட்டம் சொல்லுகிறதா, மற்ற விவாகரத்து சட்டங்கள் மாதிரி வெட்டி முறிக்கிற அளவுக்கு சொல்லுகிறதா? சேர வாசல் திறந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறுபடியும் பஞ்சாயத்து வருது, மறுபடியும் ஒரு தலாக்கு சொல்லலாம். இது 5 வருஷம் கழிச்சு கூட சொல்லலாம், 10 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம். அப்போ மறுபடியும் தலாக்கு சொன்னானே, ஆனால் அதுக்கு அதே மாதிரி 3 மாதவிடாய் காலம். 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அங்கே இரு, அவனோட இரு, உனக்கு அவன் தான் செலவுலாம் தருவான். அதுக்கிடையில் அவளே என்ன செய்யலாம், அவனை கவர் பண்ணுற மாதிரி எவ்வளோ மாற்றிக்கொள்ளலாம். தன் நடத்தையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, அன்பின் மூலமாக, சேவையின் மூலமாக அவனுடைய மனசை வெல்லலாம். அந்த வாசலை திறந்து வைத்து நீ சேர்ந்தா சேர்ந்துக்கன்றது. எவ்வளவு சேர்த்து வைக்க பாடுபடுற விவாகரத்து இது. உன் விவாகரத்து வெட்டி தீர்த்து கட்டுற விவாகரத்து. எங்க விவாகரத்து என்னது, சேர்த்துவதற்குரிய வாசல் எல்லாம் திறந்து வைக்குது. அதுக்கு பிறகு 3 மாசத்துல சேரலன்னு வைங்களேன், அப்புறமேல் போயிட்டா விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம், விரும்பாட்டி அவ வேற கல்யாணம் பண்ணிட்டு போய்க்கலாம். 3 மாசம் முடிஞ்சிருச்ச பிறகு பொண்டாட்டி 3 தலாக்கு ஒன்று அவசியம் கிடையாது. ஒரு தலாக்கை விட்டு 3 மாதவிடாய் கழிந்து விட்டது என்று சொன்னால் அவள் விரும்பினால் இவனை கல்யாணம் பண்ணலாம், விரும்பினால் வேற எவனையும் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். ஒரு தலாக்களை சாப்பிட்டு முடித்துக் கொள்ளவும் செய்யலாம், விரும்பினால் மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம். இப்படி 2வது விவாகரத்தை லேசாக்கி வைத்திருக்கிறது. அப்புறமேல் முறை சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அப்புறம் பிரச்சனை வந்து மறுபடியும் தலாக்குங்கிறானா, இப்பதான் வெட்டுதுக்கலாம். 3 சான்ஸ் கொடுத்து 3 தடவையும் தலாக்குன்னு சொல்லி 2 தடவையும் தலாக்குன்னு சொல்லி சேர்த்து பிரிச்சு பெண்ணுடைய மானத்தில் விளையாண்டு இருக்கிற இனிமேல் சொன்னேன்னு வையி, அவ்வளவுதான் கதை. அவ அந்த 3 மாசம் டைமும் கிடையாது உனக்கு, அவ வேற நீ வேற என்று இஸ்லாம் என்ன செய்யுது, பிரித்து விடுகிறது. இந்த விவாகரத்தில் என்ன கொடுமையை கண்ட விவாகரத்து என்ன? இப்போ நம்ம முஸ்லீமா இல்லைன்னு வைங்க, இந்த 1/2% நம்ம உள்ள கூட இருக்கலாம்ல. இந்த 1/2% இருக்கலங்க, 100க்கு 200க்கு 1 இருக்குல்ல, இந்த 200க்கு 1ல் உங்கள் அண்ணன் தம்பி இருக்கலாம், உங்கள் அக்கா தங்கச்சி இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் யாராவது ஒன்று இருந்துட்டாங்கன்னு வைங்க, பை சான்ஸு அல்ல இல்லாமல் காப்பாற்றட்டேன். அப்படி இருந்து விட்டால், நீங்கள் முஸ்லீமாக இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? என்ன சட்டம் தெரியுமா? திருமணத்துக்கு கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு புருஷங்காரர் பெட்டிஷனை போடுவார். பொண்டாட்டிக்கு வேணும்னா அவளும் பெட்டிஷனை போடுவாள். புருஷனுக்கு விவாகரத்து வேண்டாலும் என்ன செய்யணும்? கோர்ட் எங்கே இருக்கு? பஞ்சாயத்து வந்து ஒரு குக்கிராமத்தில் கேஸ் விசாரிக்க திருச்சியில் இருப்பார். அவள் அங்கேருந்து புறப்பட்டு வந்து திருச்சி கோர்ட்டில் போய் என்ன செய்யணும்? இந்த மாதிரி எனக்கும் புருஷனுக்கு பிரச்சனை இருக்குது, இவ யாருன்னு அவனுக்கு தெரியாது, புருஷன் யாருன்னு தெரியாது, இவங்களுடைய பஞ்சாயத்து தீக்கிற மாதிரி உள்ளதா சேர்க்க அதெல்லாம் அவருக்கு தெரியவே செய்யாது. வக்கீல் சொல்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். பார்ட்டிகிட்ட கூட பேச மாட்டார் நீதிபதி.
நீதி அப்படியே பேசுவார். வக்கீல் கேட்குமா எஸ் நோன்னு சொல்லுங்கன்ற வக்கீல் நீ ஆமாம் இல்லைன்னு வந்துட வேண்டியதான். எந்த கோர்ட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், வாதிட்டு இருக்கிறோம், ஒரு விதம் கிடையாது. கொலை குற்றஞ்சமத்தினாலும் சரி நம்மளே பேச போகிறோம். 2 வார்த்தைக்கு மட்டும் ஒத்துக்கொள்கிறீரா இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கிருங்கன்றான், எவ்வளோதான். அப்புறம் வக்கீல் அவன் இஷ்டத்துக்கு எந்த பேசி நம்மளை காப்பாற்றுவான், இல்லை மாட்டி விடுவான். இதுதான் நடக்கும். அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நீதிமன்றத்துக்கு போகிறோமா, அவனுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி என்ன தெரியும், அவனுக்கு என்ன அக்கறை, அவனுக்கு ஜமாத்தார்கள் சமுதாயத்துக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அறிமுகம் தொடர்பு இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? நீதிபதி ஒன்றும் தெரியாது. அவன் என்ன செய்வான், கணவன் கொடுத்தான்னு வைங்களேன், மனு கொடுத்தவொன்னே 5ஆம் தேதி மனு கொடுக்கிறீங்களா, வாங்கி படிக்கவும் மாட்டான். என்ன கேஸு, வாரத்து கேஸ், அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரவும், அவ்வளோதான். 5ஆம் தேதி போய் இல்லைங்க, 5ஆம் தேதிக்கு போனால் விசாரிக்கவும் மாட்டான். என்ன செய்வான், அவ்வளோ கேஸ் இருக்கு, எல்லாம் வாய்தாவாக வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது பேர் வாய்தாண்டு பேர். அதுக்கு வாதாண்ட வாக்குறுதியிலேருந்து வாய்தாண்டு எடுத்துருக்கானுவோ, நிறைவேற்றுறதுக்கு தான் வாதா, கோர்ட்டில் வாதா கொடுக்குறேன்னு வச்சாங்க முகலாயர் காலத்தில். இவங்க வாய்தா வாக்கி என்ன செய்கிறாங்க, வாய்தான்னா ஏமாத்திரம் ஆகிவிட்டாங்க. என்ன வாய்தா, 5ஆம் தேதிக்கு போவீங்களா விவாகரத்துன்னு நீதிபதி உட்காருவார், இப்போ நிற்கணும் இப்படி கட்டிட்டு. நமக்கு எப்போ மனுன்னு சொல்ல முடியாது. 8 மணி 10 மணிக்கு கோர்ட்டு வந்துடுமா, நம்ம மனு 47வது மனுவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், மத்தியானம் வரைக்கும் உட்காந்துட்டு நிற்கணும். 47வது கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இதை தீர்ப்பளிக்கிறதுக்கு உனக்கு 25ஆம் தேதி போட்டுருப்போ, வரணும் 25ஆம் தேதி, உனக்கு அடுத்த மாதம் 25, அடுத்த மாதம் 25 வருவீங்க. எங்கேருந்து அங்கேருந்து மண்ணை கட்டு வேலையை விட்டு ஒரு கடை சம்பளக்காரனாக இருப்பான், அதை விட்டு தொழிலை மூடிவிட்டு அங்கே ஒரு நாள் கம்ப்ளீட்டாக காலி. அப்போ மாதத்துக்கு 2 தடவை 5 நாளைக்கு ஒருக்கா வர சொல்லுவாங்க. அங்கே போய் நின்று என்ன செய்யணும், தீர்ப்பு வாங்க போகிறதில்ல, இப்போ நிற்கணும், கோர்ட்டை மதிச்சு போய் நிற்கணும், வழக்கு போட்டியில் நின்றுட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போ. என்னையா ஐயா, அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு வா. இப்படி 5 வருஷம் ஓட்டுவாங்க. விவாகரத்துக்கு மனு கொடுக்க போனீங்கன்னா எல்லாருக்கும் இல்லை, இந்த அரப்பிரசங்க நான் பேசுகிறேன், நம்மில் இப்படி பாதிக்கப்பட்டவன் விவாகரத்துக்கு நியாயமான ஒருத்தர் இருந்தாலே ஆனால் அங்கே போனால் என்னவாக, இப்படியே 5 வருஷத்துக்கு வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும். வக்கீல் சும்மா வாதிடுவார், அந்த வாய்தா வாங்கி தர்றாரு பாருங்க, அதுக்கு பீஸு. அப்போ வக்கீலுக்கு 5 வருஷம் பீஸை கொடுத்து எல்லாம் செஞ்சு கடைசி 5 வருஷம் கழிச்சு என்ன செய்வார், விசாரித்து பார்த்துவிட்டு உனக்கு விவாகரத்து தர்றேன் பாரு, விவாகரத்து கொடுத்து விட்டேன், இவளுக்கு அவனுக்கு கொடுத்துட்றாரு. இது பொம்பளையாக இருந்தான்னு வைங்க, ஆம்பளைனா இது ஒரு செலவோடு போயிடுது. பொம்பளையாக இருந்தான்னு வைங்க, அவன் விவாகரத்துக்கு அலையும் போது முதல் தடவை என்ன செய்வாங்க, அம்மா அண்ணன் 2 பேரும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் செலவு ஜாஸ்தியாக போயிடுமா, அப்புறம் அம்மா மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் அவன் மட்டும் போகிற மாதிரி வரும். அப்படி தானே வரேன், தொடர்ச்சியாக போயிட்டு இருக்க முடியுமா, செலவழிக்க முடியுமா? அது விவாகரத்து கேஸ் வேறு கேட்குறாங்க, பொருளாதாரமாக இருக்காது. அப்போ என்ன செய்யணும், அவளாக போக ஆரம்பிப்பாளா, அப்படியே அந்த வக்கீலெலாம் ஒரு டைப்பாக சுற்றுவாங்க. எல்லா வக்கீலும் இல்லை, சுற்றுற வக்கீலும் இருக்கிறான். அப்போ அந்த வக்கீல் என்ன செய்வான், ஒரு டைப்பாக கணக்கு பண்ணுவான், ஈமா அகம்மா பீஸ் எல்லாம் பார்க்குறேம்மா, அப்படியே வச்சுட்டு என்ன செய்யுது, அந்த வக்கீல்கிட்ட போங்க, அவர் நல்லா முடிச்சு தருவார் அப்படிம்பாங்க. அப்புறமேலே பல மாதிரி நம்மளை சீரழித்து சின்ன பின்னமாக்கி நாசப்படுத்தி விட்டு அதான் பீஸு. அந்த மாதிரியான பீஸ் அவளையே பீஸாக கேட்பான், கூச்சம் இல்லாமல் கேட்பான். ஏன் விவாகரத்து புருஷனை வரப்போனா, புருஷன் வந்துடுவான்னு பயந்துக்கிட்டு தான் கை வைக்காமல் இருக்கானுவ. பெண்கள் சேஃப்டியாக இருக்கிறாங்க, இவ புருஷனை வேணான்னு வந்துட்டா இவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய எண்ணத்தில் உதித்து சும்மா போகிற பெண்களே யூடிசி பண்ணக்கூடிய இவளை விடுவானா, புருஷன் வேணாட இது அதிருப்தியில் இருக்கிறா, இவளை நம்ம சரி பண்ணிக்கிறலான்னு சொல்லி இப்படி எல்லா வக்கீல்களுக்கும் காம பசிக்கு இரையாக்குவார்கள். அல்லது ரொம்ப பிடிவாதமாக இருந்தால் காசு பிடிங்க கொண்டே இருப்பார்கள். இதே மாதிரி கை கட்டி நிற்கணும். அப்புறம் வாய்தா முடிஞ்ச விசாரணை நடக்கும். விசாரணையின் போது அப்போ கேட்பானுவோம், எது பொம்பளை அங்கே நிற்கணும், அது விசாரணை 5 வருஷம் பிறகு தீர்ப்பு அளிப்பாங்கல்ல, அப்போ நேரத்தில் சூடு பிடிக்கும் வழக்கு விசாரிப்பாங்க. என்ன விசாரிப்பாங்க, என்னம்மா உன் பேர் என்னம்மா, இந்த ஆயிஷா சரி, என்னம்மா மேட்ரு, அவர் சரியில்லைங்க, சரியில்லைண்டா என்னம்மா, இல்லைங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லைம்மா, குடும்ப வாழ்க்கை சரி, வக்கீல் கேட்பார், எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன, குடும்ப வாழ்க்கைக்கு சரியில்லைண்டா என்ன அப்படிமா, இல்லை குடும்ப வாழ்க்கை சரியில்லை, குடும்ப வாழ்க்கைன்னா என்ன உனக்கு தெரியுமா, எப்படி பச்சையா சொல்லணும், அதை இவரோட நான் உடலுறவு கொள்ளவில்லை அப்படின்லாம் கேட்பானுவோம். அந்த மாதிரி வார்த்தை வரணுமா, இப்படிலாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த விவாகரத்து வாங்குறதுக்காக வேண்டி ஜமாத்து அழகாக கண்ணியமாக புரிஞ்சுக்கிறாங்க விஷயத்தை, ரொம்ப லேசாக சொல்லுவாங்க, ஜமாத்தாளுக்கு விளைவிக்கணும். ஏன் நம்ம ரத்தமும் ஜதமும் நம்மளோட உள்ள ஆளுக்க அவங்களுக்கு புரியும், இவனுக்கு என்ன புரியும். அப்போ அசிங்கப்படுத்தி எதிர்த்தரப்புன்னு சொல்லி அவன் ஒரு வக்கீல் வச்சிருப்பான், நீ ஒரு வக்கீல் வச்சிருப்பீல, உன் வக்கீல் அவனை கிராஸ் பண்ண, அவன் வக்கீல் உன்னைய கிராஸ் பண்ண, எல்லாம் பச்சையாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்கிறாங்க. முந்தா நாள் பேப்பரில் பாருங்கள்,
இருக்கிறாங்க. கோர்ட்டில் போலீஸில் கேஸ் கொடுத்துட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் வாபஸ் வாங்கிட்டான். ஏமா வாபஸ் வாங்கிட்டேன்? அவங்க கேட்ட கேள்விக்கு மேலே அது வழக்கு நடத்தாமல் இருக்கலாம். அவனாச்சும் ஒருக்கா கற்பழிச்சான், இவனும் கேட்டு கேட்டு கற்பழிக்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வாபஸ் ஆகிட்டு போயிட்டான். ஒரு கற்பழிக்கப்பட்டதை கூட பச்சை சொல்லணும். எப்படி ஜாக்கெட் எந்த பக்கம் கழிச்சான், எவ்வளோ கிளி, இப்படிலாம் காப்பானுவோம். சிரிக்கிற சொல்லலை. அட மானங்கட்ட சமுதாயத்துக்கு சரி வரும், எங்களுக்கு சரியா வருமா? கண்ணியத்தோடும் மானத்தோடும் வாழக்கூடிய நாங்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி முன்னாடி நின்றுக்கிட்டு கை கட்டி நிற்கணுமா? அதுக்கு வாழ்க்கை இல்லாமல் பணம் போயிட்டு போகுது. அப்போ எந்த விவாகரத்தை கொடுமைங்கிற, எந்த விவாகரத்துங்களை அழைக்கிற, எவ்வளோ அற்புதமான கண்ணியத்தையும் மானத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விவாகரத்து சட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை மாற்றி விட்டு அது இன்னொரு விஷயம். இப்போ விவாகரத்து கேட்குறான்ல, குடும்ப வாழ்க்கைங்கிறது சாப்பாடு மாதிரி ஒரு அவசியமான ஒன்று தானே. அதுக்காக தானே என்ன வேணாலும் செய்கிறான் இல்லைங்க. ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணுறான்ல. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், அவர்களோட உறவு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது ஒரு மாதத்துக்கு இல்லாமல் இருக்கலாம், 2 மாதத்துக்கு இல்லாமல் இருக்கலாம், ஒரு 6 மாதத்துக்கு பல்ல ஒரு கடிச்சிக்கிட்டே இருக்கலாம். 5 வருஷத்துக்கு இவன் புருஷனும் இல்லாமல் பொண்டாட்டி இல்லாமல் இவன் போகிறான். விவாகரத்து கொடுத்தா வேற கல்யாணம் பண்ணிட்டு போவான். விவாகரத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவளுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 5 வருஷம் என்னாச்சு? இவன் புருஷனும் பொண்டாட்டியும் வாழ மாட்டாங்க. ஆனால் என்ன செய்யணும்? விவாகரத்துக்கு அலையணும். மறு கல்யாணம் பண்ண முடியாது அவங்க சட்டத்தில். மறு கல்யாணத்துக்கு அதை முடிச்சா தான் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யறான்? இவளை பிடிக்கல, இவன் வந்து ஒரு தப்பான நடத்த உள்ளவளா இருக்கிறான். இவள்கிட்ட விவாகரத்து வாங்க நம்ம போனோம்னு சொன்னால் 5 வருஷம், நம்ம 7 வருஷம் நம்மளை சாவடிச்சு போடுவாங்க. 7 வருஷம் அலையணும். 7 வருஷம் வரைக்கும் என்னுடைய தேவைக்கு நான் என்ன செய்வது? எனக்குன்னு ஒரு உடல் தேவை இருக்கா இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டா விபரீதமான சில முடிவு எடுக்கிறான். முதல் முடிவு என்ன? மண்ணெண்ணெய் ஊற்றி குளிச்சு விட்டுட்டு ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவு. பேப்பரில் செய்தி வரும். ஸ்டவ் எடுத்து ஒரு நாளும் கிளவி செத்ததே கிடையாது. ஆமாம், அவள் தான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் கொளுத்துவா செத்துருவான்னு அர்த்தம் இருக்குது. இளம்பெண்களை விவரமாக சார்பாக இருப்பாங்க, கண்ணு கூட கரெக்டாக தெரியாது ஒரு கிளவிக்கு. அப்போ கிளவி தானே சாவனு. எப்போ பார்த்தாலும் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவு. அது சாவா? நாடாளுமன்றத்தில் பேசினாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டான், என்னடா இது ஸ்டவ் எடுத்து இளம்பெண்ணா சாவுறாங்க? அதெல்லாம் கணவன்மார்களால் கொல்லப்படுகிற மனைவிமார்கள். விவாகரத்தை கஷ்டமாக்கி வைத்து அவனுக்கு மறு வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்யாம 5 வருஷம் 7 வருஷம் அலைய விட்டாயானால் அவனுக்கு ஒருத்தி துணை தேவை. இவன் முட்டுக்கட்டையா இருக்கிறாள், இவளை விட்டு பிரிய முடியாது, எமலோகத்துக்கு அனுப்பு. அவங்க பாஷையில், நமக்கு எமலோகம் இல்லை, அவங்க சட்டத்தானே சொல்லிட்டு இருக்கிறான். எமலோகத்துக்கு அனுப்புன்னு சொல்லி காலி பண்ணிடுறான். என்னைக்காவது ஒரு பேப்பரில் ஸ்டவ் எடுத்து பாத்திமா ஆயிஷா சாவுன்னு வந்திருக்கா? ஏன் வரல? நம்மள்ட்ட அந்த அளவுக்கு போக மாட்டோம். நம்ம மார்க்கும் கரெக்டாக இருக்கிறது. விவாகரத்தா நமக்கு சரி வராதுமா, நீ உனக்கு தேவையான வாழ்க்கை தேடிட்டு போ, நான் எனக்கு உள்ளே தேடிட்டு போகிறேன், நஷ்டஈடாக ஜமாத்தில் வாங்கி ரூபாய் வச்சுக்க போ, கதையை முடி அப்படின்னு போகும்பொழுது உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவள். யாரு? விவாகரத்து செய்யப்பட்ட பெண் வந்து உயிரோடு வாழ்கிறாள். இங்கே நிலைமை, இந்த விவாகரத்துக்கு பயந்து கொண்டு கொளுத்தி விடுகிறான். இதையும் லிஸ்ட்ல சேர்த்தா 3/4% எத்தனை ஆயிரம்? 1,500 இல்லையா? இவெல்லாம் போகாம காலி பண்ணவன் யாரு? ஸ்டவ் அடித்து சாவடிக்கிறானே அவனை விவாகரத்து கணக்கில் சேர்த்தேன்னு வை. அப்போ உன் கணக்கு என்ன, எங்க கணக்கு என்ன? எங்களுக்கு அரை, உனக்கு 1.5. நாங்கள் 1/2% விவாகரத்து. கொடுந்தலாக்குங்கிறியே, எங்க சமூகத்தில் 0.5%. உன் சமூகத்தில் இந்த மாதிரி கொள்ற கணக்கையும் சேர்த்தால் 1.5%. அப்போ 1.5% ஒரு சமூகத்தில் விவாகரத்து நடக்கிறது நல்லதா, அரை நல்லதா? அரைக்கு குறைவா எந்த சமூகத்திலும் கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த சமூகத்திலையும் இந்த 100க்கு 1/2 பேர் விவாகரத்து பண்றமே, இவ்வளவு குறைந்த அளவு விவாகரத்து செய்யற சதவீதம் உலகத்தில் எந்த மதத்திலும், எந்த நாட்டிலும், எந்த சமூகத்திலும் கிடையாது. பிரிட்டனுக்கெல்லாம் போனீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் போனா 30-40 போகுது விவாகரத்து கணக்கு. எவ்வளவு? 100க்கு 30. மத சட்டம் பிற்போக்குங்கிற உன் முற்போக்கு சட்டத்தில் என்னடான்னு பார்த்தா 70 பேர் தான் வாழ்றான் பேருக்கு, 30 பேர் டைவர்ஸ், ஆணும் பெண்ணு பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த சட்டம் உதவுதா இல்லையா? இந்த சட்டம் இல்லாவிட்டால் என்ன கதிக்கு ஆளாயிருப்போம்? ஒன்னு கோர்ட்டுக்கு அலைவோம், இல்லைன்னா வச்சு கொளுத்துவோம். அல்லாஹ் காப்பாத்திருக்கிறான்.
தூய்மையான தன்னுடைய அழகான வழிகாட்டுதலை தந்து அந்த உணர்வுகளை மதிப்பளித்து பெண்களுடைய பிரச்சனை கவனத்தில் கொண்டு அழகான சட்டம். அல்லது என்ன செய்வான், சில பேர் அவ்வளோ கொடியவனாக இருக்க மாட்டானோ, எந்த கொள்கிற அளவுக்கு பிடிக்காது. 7 வருஷம் கோர்ட்டுக்கு போகிறது சரி வராது. இப்போ என்ன பண்ணுறது, நீ பேருக்கு முன்னாடி இருந்துக்க, நாங்கன்னு ஒரு பாட்டி வச்சுக்கிடுவேன். இப்போ என்ன பண்ணுவேன், அவன் என்ன செய்வான், பேருக்கு இவ்வளோ பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு வாழவும் மாட்டான், வாழ்க்கை செலவு கொடுக்கவும் மாட்டான். அவன் கண் எதிரிலேயே இன்னொருத்தியோட போய் வாழ்க்கை நடத்துவான், கல்யாணம் பண்ண மாட்டான். நம்ம நாட்டில் செட்டப் பண்ணுவதற்கு குற்றம் கிடையாது. 1000 வப்பாட்டி வைத்துக் கொள்ளலாம், சட்டப்படி தப்பு கிடையாது. வப்பாட்டி வச்ச மேலே கேஸ் போடுவானா போலீஸு? நம்ம நாட்டில் ஆம்பளைக்கு ஆம்பளை செஞ்சால் கூட கேஸ் போட முடியாது, அதையும் சட்டமாக்கி விட்டானுங்க. சாமியாரெல்லாம் சொல்கிறாங்க, எது ஐயப்பன் ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு பிறந்தவர் தானேங்கிறார். யாரு? ஹரிஹர புத்திரன். ஹரிண்டா யார்? சிவன். ஹரண்டா விஷ்ணு. ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர் தான் யார்? ஹரிஹர புத்திரன். ஐயப்பான் படிக்கிறாங்கல்ல, அப்படி நான் சொல்லலை. நம்ம சிவசங்கர் இருக்கார, வாழும் கலை, நம்ம ரவிசங்கர் வாழும் கலைன்னு வச்சுக்கிட்ட மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆம்பளைக்கு ஆம்பளை பண்ணா என்ன தப்பு, நம்ம கடவுளை பண்ணியிருக்காரு. ஹரி சிவன் விஷ்ணுவும் அப்படித்தானே பண்ணாங்க, ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு பிறந்தவர் தானே அவரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் அங்கே இருக்கு நிலவரம். அதெல்லாம் குற்றம் கிடையாது. அந்த மாதிரி தான் வப்பாட்டி வச்சுக்கிறது குற்றம் கிடையாது. இப்போ என்ன நடக்கும், உனக்கு விவாதத்து பண்ணா தானே, விவாகரத்து பண்ணவும் மாட்டேன், வாழவும் மாட்டேன், சுதந்திரமா விடவும் மாட்டேன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண விட மாட்டேன், இருந்து நொந்து சாவு, நான் மட்டும் ஜாலியா இருக்கிறானா இல்லையா? வேற சமூகங்கள் நடக்கிறதா இல்லையா? இங்க நடக்க முடியுமா? பெரிய சிட்டியில் வேண்டாம் நடக்கும், கிராமத்தில் உரிச்சு போடுவாங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் ஒருத்தன் அப்படி செஞ்சான்னு சொன்னா கட்டி வச்சு அடிப்பான். பெரிய பெரிய நகரங்கள்ல வப்பாட்டி வச்சுக்கிறவங்க இருக்க முடியும். சின்ன முஸ்லீம் ஊர்களில் இருப்பான ஒருத்தன் சமூகத்தில் வாழ விடுவாங்களா? அப்ப அந்த சமூகமே அவனுக்கு பெரிய கண்ட்ரோலாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடையாது. எத்தனை வப்பாட்டி பெருமை, உனக்கு எத்தனை எனக்கு எத்தனை, அது பெருமை. நம்ம ரூபா நோட்டு பேர் பேசிக்கிறாங்க, எனக்கு 4 உனக்கு 5, நான் தான் பெருசு, சிரிக்கிறதுக்கு சொல்றேன், நிஜத்துக்கு சொல்றேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இந்த விவாகரத்தை கஷ்டமாக்கி நீதிமன்றப்படி ஏறி 7 வருஷம் காத்து கொண்டு இருந்தால் அதனுடைய விளைவு என்ன? இதுதான் நடக்கும். அப்ப அதுக்கு கூப்பிடுறீங்களா? நாங்க மானத்தோட வாழ்றவங்களுக்கு பிடிக்கலையா? எங்க பெண்கள் ஸ்டவ் அடிக்காம உசுரோட இருக்கிறாங்களா, அது பிடிக்கலையா? முறையா விவாகரத்து பண்ணி அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அவனுக்கும் ஒரு வாழ்க்கை, அவன் யாரை போய் சேருகிறான் அவளுக்கு மனைவி என்ற அந்தஸ்தை கொடுத்து கல்யாணம் பண்றானே, அதுல என்ன குறை கண்டீங்க? அப்ப இந்த மாதிரியான மோசமான விபரீதங்கள்லாம் வராம இருப்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த உரிமையை லேசாக தந்திருக்கிறது. பொம்பளைக்கும் எப்படி நடக்குது நீங்க பாக்குறோம், ஆம்பளை தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இந்த குடும்ப வாழ்க்கை இல்லற சுகம் என்பது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு மேட்டராக கருதப்படுகிறது. அதுவும் இந்த சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி நவீன தொலை சாதனங்கள்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேட்ரு அதை பற்றி தான் படங்கள் அப்படி வருதா, இதெல்லாம் பார்த்து வாழ்க்கைனால் அதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு ஒரு கணிசமான ஆண்களும் பெண்களும் வந்திருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு புருஷனை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பல காரணம் இருக்கு. முக்கியமாக பிடிக்காம போகிறது இந்த ஆண்மை மேட்டர் தான் இருக்கும். முக்கியம் முடிஞ்சு போச்சு கதை. எங்களுக்கு முடியாதா? உனக்கு ஸ்டவ் வச்சு கொடுத்து தெரியும்னா உன்னை காலி பண்ணிட்டு அழகாக வேற கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன். இஸ்லாத்தில் மறுமணம் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவனுக்கு மறுமணம் கிடையாது. அப்போ இது இஷ்டத்துக்கு வாழ்வதற்காக வேண்டி அந்த காரியத்தை செய்கிறார்கள். அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவன் ஆண்மை இல்லாத காரணத்தினால் ஒரு தவறான தொடர்புகளும் கூட ஏற்பட்டுருது. இவன் இருக்கும்போதே, புருஷன் இருக்கும் பொழுதே பேருக்கு புருஷனாக இருக்கிறான். தவறான இதெல்லாம் நான் சொல்றது 1/2% தான். பெண்கள் அனைவருக்கும் அல்ல, ஆண்கள் அனைவருக்கும் அல்ல. 1/2% இந்த மாதிரியான நிலைகள் வருகிறது. அந்த 1/2% என்ன பண்ணுது? ஆஹா, இவனோட சரி வராத, விவாகரத்து போனால் நாளாகுமே, நமக்கு ஒரு வாழ்க்கை வேணுமே, இவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானே, இவனை விட்டுறக்கூடாது, இவனை கல்யாணம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டானே, போட்டு தள்ளிடுவோம். எப்படிலாம் போட்டு தள்ளுறாங்க? கள்ள காதலனோடு சேர்ந்து மனைவி கணவனை கொன்றாள். 3 நாளைக்கு ஒரு செய்தி பேப்பரில். 3 நாள் பேப்பர் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இது செய்தி இருக்கும். ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு செய்தி வருது. செய்தி வராமல் அமுக்கப்பட்டது எவ்வளோ தெரியல. செய்தி மீடியாக்களில் கொடுக்கப்பட்டு வந்தது போலீஸ் ரூபாயை கொடுத்து மறைச்சா மீடியாவில் வராது. வெளியே வரது என்னன்னு கேட்டால் ஒரு கள்ள காதலனோடு சேர்ந்து என் புருஷனை கொல்றா. ஏன் கொல்றா?
விவாகரத்து இல்லைன்னு சொல்கிறேன். 8 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க சொல்கிறேன். அவன் 8 வருஷம் விட மாட்டேங்கிறான். அவன் என்னை கல்யாணம் பண்ணுற காத்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு அந்த சுகம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றால, அதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது. எங்கள் சமூகத்து பெண்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டால் அழகா விசாரிப்போம். பிடிக்கலையா? குழாண்டு முறை இருக்கிறது. ஜமாத்தில் கேட்பார், என்னம்மா பிடிக்கலையா? ஏமா பிடிக்கல? பிடிக்கலங்க, சரி விட்டுரு. உனக்கு எவ்வளோ மகர் கொடுத்தாரு? மகரை திருப்பி கொடுத்துட்டு நீ பிரிஞ்சிக்க மாட்டோம், அவ்வளோதான். மேட்ரு முடிச்சு. நம்மளுக்கு அது 3 வாய்ப்பு, அவளுக்கு ஒரே வாய்ப்பு முடிஞ்சு வச்சுக்காது. வழங்குதா? ஒரு வாரத்தோட ஓடி போய்க்கலாம், 1 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் ஒருத்தன் கணவன் சரியில்லை, இன்னொருத்தனை விரும்பி தொலைஞ்சிட்டு போ, விரும்பிட்டு முறைப்படி விவாகரத்து பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போ. எதுக்கு போட்டு அவனை போட்டு கொள்ற புருஷனை? அப்போ புருஷன் பிடிக்காமல் இன்னொருத்தன் பிடித்து போய்விட்டால் அவனோடு சேர்ந்து கொண்டு பெண்கள் வந்து புருஷனை கொள்ளுகிறார்களே, அது எங்கள்கிட்ட உண்டா? 1-2 இருக்கலாம். சட்டம் தெரியாத ஒரு கபோதிகள் நம்ம சமூகத்தில் வேணா 4 பேர் இருப்பான். அப்படி ஏதோ 1-2 நடந்திருக்கலாம். சதவீதத்தை போடுற அளவுக்கெல்லாம் இருக்காது. அப்போ என்ன செய்கிறோம்? எங்களுடைய விவாகரத்து எளிமையான சட்டத்தில் எந்த மனைவியும் கணவனை கொள்ள மாட்டாள், எந்த கணவனும் மனைவியை கொள்ள மாட்டான். சந்தோஷமாக பிரிந்து சந்தோஷமாக வாழ்வார்கள். அதனால அது குழுமி இருக்கிறார்கள். இதை வேலை நீ என்னத்தான் ஊடகத்தில் போட்டு கற்றுன்னு கற்றுனாலும் அவங்க இந்த செய்தியெல்லாம் எங்கள் பெண்கள் படிக்கிறது இல்லையா? தெரியாதா? ஸ்டவ் அடிக்கிறலாம் பார்க்க மாட்டாங்களா? எங்கே இருந்துட்டு யாரை கூப்பிடுறது? கொள்ளந்தருவில் ஊசி விற்கிறீங்களா கேட்பாங்க. பழமொழி சொல்லுவாங்கல்ல, கொள்ளை அவன் தொழிலே இரும்பு தொழில், அவங்ககிட்ட போய் ஊசி விற்க போனால் எப்படி இருக்கு? அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் கரகண்டு உட்கார்ந்துருக்கிறோம், நீ எங்களை வந்து கூப்பிடுறியா என்கிற அளவுக்கு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். ஒரு காலத்திலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தலாக்கு முறை மக்களுக்கு பெரிய நன்மை. சொல்ல போனால் நீங்கள் இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். என்ன வாய்ப்பு? நம்ம மோடி அவர்கள் இதை எடுத்து வச்ச பிரச்சனையின் காரணமாக நாடு முழுதே பேச்சு. தலாக்கண்டா என்ன படிக்கிறாங்களா? நம்மளும் இன்னும் இலவசமாக புஸ்தகங்கள்லாம் போட்டு கொடுக்குறோமா, தாவா பண்ணுறோமா? படிச்சுட்டு கருத்து எழுதுறாங்க. இது தெரியாமல் போச்சே. இது தெரிஞ்சா இதையே போலீஸ் நான் கேட்டிருப்பேமே. யாரு? இந்துக்கள் எழுதுறான். முகநூல்ல இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் எழுதுறான். இந்த விவாகரத்து சட்டம் சிறப்பாக இருக்கிறது, இதுவே பொது சட்டம் ஆக்கலாமே. நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் எங்கேயும் திணிக்க மாட்டோம், எங்களை விடும் தான் கேட்குறோம். அவன் கேட்குறான். யார் கேட்குறா? முஸ்லீம் அல்லாத படித்தவர்கள் பண்டிதர்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விவாகரத்து முறை இருந்தால் எவ்வளவு மிச்சம், எவ்வளவு அலைச்சல் குறைவு, எவ்வளவு உயிருக்கு பாதுகாப்பு, எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு மரியாதை, யாரும் கொலகாரன் ஆக்காத ஒரு விவாகரத்து முறை அப்படின்னு பாராட்டுகிற அளவுக்கு எங்களுடைய சட்டம் இருக்கும் பொழுது எங்க கூப்பிடுறீங்க? போலீஸ் சட்டத்துக்கா? இந்த சட்டத்துக்கு எதுக்கு? ஏன் புருஷனை பொண்டாடி கொள்றதுக்கா? அல்ல பொண்டாடி புருஷனை கொள்றதுக்கா? நீ என்ன பொது சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, கோர்ட்டு தானே போய் சொல்ல போற. நீ கொண்டு வரக்கூடிய சட்டத்தின் என்ன விதியா இருந்தாலும் நீ எங்க போய் சொல்ல போற? கோர்ட்டுக்கு போம்ப. அதுக்கு தானே கத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால தானே பஞ்சாயத்தை கோர்ட்டுக்கு போறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. 25 ரூபா ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்க பேரங்காலத்தில் தீர்ப்பளிக்கிறான். இந்த கோர்ட்டுக்கு போய் சொல்றியா? ஒரு கேஸு நம்ம நாட்டில் தான் 70 வருஷத்துக்கு பிறகு டைவர்ஸ் கேஸ் தலாக் கொடுக்குறாங்க கோர்ட்டில். ஒரு பொம்பளை புருஷன் பொண்டாடி வேணான்னு தலாக்கு மனு போட்டால் விசாரிக்கிறான் கீழே விசாரிச்சு, அப்புறம் மேலே செஷன்ஸில் விசாரிச்சு, அப்புறம் மேலே வரைக்கும் விசாரிச்சு, கடைசியை தீர்ப்பளித்து விவாகரத்து தர்றேன். எப்போ? 70 வயசில். 70 வயசான பிறகு அந்த விவாகம் இருந்தால் என்ன, ரத்துனா என்ன? இந்த நிலைக்கு எங்களை கூப்பிடுறியா? அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விவாகரத்து முறை சிறந்தது. அதே நேரத்தில் ஒரு நம்ம சமூகத்தில் உள்ள தவறை நம்ம சுட்டி காட்டணும். என்ன தவறு? 3 தலாக் நான் சொன்னேன்ல, சில பேர் விளங்காம தலக் அப்படிங்கிறான். நம்ம சமூகத்தில் உள்ள ஒருத்தன் சொல்றான், 3 தடவை சொல்லிட்டான்ல, அதனால 3 முடிஞ்சிருச்சு, இனிமேல் சேர முடியாது. சேர வாய்ப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கான். அந்த வாய்ப்பை பிரிச்சிடக்கூடாது. விவாகரத்துன்னு சொல்லிக்க, சேர வாய்ப்பு இருக்கான்னு அவகாசம் எடுத்துக்க, நல்லா யோசி, நிதானத்துக்கு வா, மறுபடியும் சேர முடிஞ்சாலும் சேர்ந்துக்க, இப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை தந்திருந்தால் இவன் என்ன பண்றான்? நம்ம ஆளே வந்துக்கிட்டு தலக் 3 முடிஞ்சிருச்சு. இது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? இப்படி குர்ஆன்ல இருக்குதா? இப்படி நபிகள் நாயகம் சொன்னார்களா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி சட்டம் இருந்தது?
நபிகள் நாயகம் காலத்து காண தலாக்கு தலாசு அல அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அகதி அபீ பக்ரின் வ சதரம் மின் இமாரத் உமர் இன்னமாயு அத்து வாஹிதா. முஸ்லிம்ங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் 2 ஆண்டு ஆட்சி காலத்திலையும் 3 தலாக் என்று சொன்னால் அது ஒரு தலாக்காகத்தான் ஆக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தில் தான் சட்டம், அபூபக்கர் காலத்தில் தான் சட்டம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் 2 வருஷத்துல தான் சட்டம். இனிமே எவனாவது பண்ணீங்கன்னா 3 தலாக்னா 3 ஆக்கிடுவேன் சொன்னாராம். அதை பிடிச்சி சட்டமாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3ன்னு சொன்னதை 3ஆக ஏற்றுக்கொள்ளல. ஒருத்த மனைவியை பார்த்து 3 என்ன 3 லட்சம் தலாக்குன்னு கூட சொல்றா. ஒரு தலாக்கு தான். 3 லட்சம் தலாக்குன்னா எத்தனை தலாக்கு தான்? ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ். குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? அத்தலாக்கு மர்ரத்தானி. தலாக்கு என்பது 2 தடவை, திரும்பவும் அழைத்து கொள்ளத்தக்க தலாக்கு 2 தடவை. 3வது விட்டால் முடிஞ்சு விட்டது அப்படின்னு 2 தடவை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தடவை என்றால் என்ன? ஒரு எண்டு இருக்கணும், ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். முடிவு இல்லாமல் தொடர்மையான அதுக்கு பேர் தடவைன்னு சொல்ல மாட்டோம். புரிந்து கொள்வதற்காக நான் சொல்ற இந்த விஷயம் 1987 ஆண்டு இதே திருச்சியில் தௌஹீதுக்காக நடத்தின முதல் மாநாட்டில் இந்த தலாக் முத்தலாக்கை ஒழியுங்கள் என்ற தலைப்பில் நான் அன்று சொன்னதை இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். இதே 87 சொன்னோம். அப்போ முத்தலாக்கு கொந்தளிச்சாங்க. இப்போ எல்லாருமே அந்த கருத்து வந்து விட்டார்கள். ஊடகங்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க இல்லை தான் ஒத்துக்கொண்டார்கள். அப்போ 87 இதே திருச்சியில் நடந்த ஒரு மாநாட்டில், அப்போ மாநாடுனா என்ன? 100 பேர். அதான் அந்த காலத்து மாநாடு. நம்ம ஜமாத்தில் அந்த காலத்து மாநாடு என்னன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. பயங்கர சந்தோஷமா இருக்கும். 10 பேரை பார்த்து பேசுவோமா, 100 சந்தோஷமா இருக்கும்ல. இப்போ பொதுக்கூட்ட மாநாடு போச்சு, அது இருக்காது. அப்போ மாநாடே வந்து பொதுக்கூட்டமாக இருக்காது, சின்ன 100 பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் உட்காந்து நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? ஏன்னா 2 தடவை தடை வேண்டாம். என்ன, ஒரு மனுஷன் வந்து இட்லி சாப்பிட்றான், 10 இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறான், கையை கழுவிட்டான். எத்தனை தடவை சாப்பிட்டான்? ஒரு தடவை. இட்லி 10 சாப்பிட்டுருக்கலாம். எத்தனை தடவை சாப்பிட்டான்னா என்ன செய்வோம்? ஒரு தடவை சாப்பிட்டான்டுவோம். இன்னொருத்தன் 10 இட்லி வச்சுக்கிட்டான், 2 இட்லி சாப்பிட்றான். சாப்பிட்டு எந்திரிச்சு போய் கை கழுவுறான். மரம் வந்து உட்காந்து ஒன்று 2 எடுத்து வச்சு சாப்பிட்றான். மரம் போய் கையை கழுவுறான். மரம் 2 எடுத்து சாப்பிட்றான். இவன் எத்தனை? இவனுக்கு 10 தான் சாப்பிட்டான். இவன் எத்தனை தடவை? 5 தடவை சாப்பிட்றான். ஏன்? எப்போ கையை கழுவிட்டானு முடிச்சுட்டானோ மறுபடி சாப்பிட்ற இன்னொரு தடவை. இது முதல் 2 சாப்பிட்டு கையை கழுவிட்டீல, முடிஞ்சிருச்சுல, அது ஒரு தடவை. இட்லி எண்ணிக்கை சமமாக இருந்தாலும் அவன் 10 இட்லியும் ஒரு தடவையில் சாப்பிட்டான், இவன் 10 இட்லி 5 தடவை சாப்பிட்டான்னு. அப்போ தடவைன்னு சொல்லுவோம். நல்லா மர்றத்தான் 2 தடவைங்கிறான். தடவைன்னு சொன்னால் என்ன இருக்கணும்னா ஒரு எண்டு இருக்க வேண்டும், ஒரு முடிவு இருக்க வேண்டும். ஒருத்தன் குளத்தில் இறங்கி குளிக்கிறான். இதெல்லாம் அந்த மாநாடு நான் சொன்ன ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். இன்னைக்கு பசுமரத்து ஆணி போல அன்றைக்கு சொன்ன உதாரணம் ஞாபகத்தில் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் குளத்தில் இறங்கி குளிக்கிறானா 1 மணி நேரம் தண்ணியில் மூடி கிடந்து வெளியே வர்றான். எத்தனை தடவை குளிச்சான்? ஒரு தடவை குளிச்சுட்டான். இன்னொருத்தர் என்ன செய்யறான்? இறங்குறான், மரம் வெளியே வர்றான், தலையெல்லாம் தோட்டுறான், ட்ரெஸ் எல்லாம் மாத்துறான், மரம் அவுத்து போட்டு மரம் போறான். இப்படியே செய்யறான். 1 மணி நேரத்தில் 5 தடவை செஞ்சுட்டான். இவன் 5 தடவை குளிக்கிறான். 2 பேரும் குளிச்ச டைம் வந்து 1 மணி நேரம். ஒருத்தன் ஒரு தடவை குளிச்சான், ஒருத்தன் நீ தான் முடிச்சுக்கல மறையாண்ட குளிக்கிற 2வது அப்படின்னு கேட்போம். அப்போ தடவைன்னு சொன்னா முடிக்கணும். அப்போ ஒரு தலாக்கு சொன்னீங்கள, ஒரு தலாக்கு சொன்ன பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிட்டான்ல, 2வது தலாக்கு யாருக்கு சொன்ன? 2 எப்படி போய் முதல் தலாக்கில் மனைவி இல்லைன்னு ஆயிடுறா. மனைவி இல்லாதவளுக்கு போய் தலாக்கு சொன்ன செல்லுமா? தலாக்குன்றான் இல்லைங்க, ஒரு தலாக்கில் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுறான். மறுபடி தலாக்கு யாருக்கு சொன்னே? வேற அந்நிய பண்ணி சொல்லியிருக்கிற, பொண்டாட்டிக்கு சொல்லலை. அப்போ கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்ட மாதிரி சொல்லு. 2வது எப்போ சொல்லணும்? ஒரு தடவை தலாக்கு சொல்லிவிட்டால் மறுபடி சேராத வரைக்கும் இன்னொன்று சொல்ல முடியாது. சேராத வரைக்கும் அவன் பொண்டாட்டி கிடையாது. நீ 1000 தலாக்கு சொன்னாலும் ஒரு தடவை தலாக்குனோட கதை முடிந்தது தற்காலிகமா. மறுபடி உள்ள தலாக்கெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கிறாய்? யாருக்கோ சொல்லியிருக்கிறாய், அந்நிய பெண்ணுக்கு சொல்லியிருக்கிறாய். இப்படியெல்லாம் அன்றைக்கு வாதங்களையும் ஆதாரங்களையும் எடுத்து வைத்து முத்தலாக்கு கொடுமைங்கிறோம். நீ என்ன எங்களுக்கு திருத்த வர்ற? எங்கள்கிட்ட அந்த சட்டம் இருக்கிறது, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை நீ மோடி வந்து அதை எங்களுக்கு சீர்திருத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
எங்கள்கிட்ட சட்டம் இருக்கு, எங்க உலமாக்கள் எங்க அறிஞர்களே இன்னைக்கு நிறைய இந்த கருத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்குள்ள பார்த்து கொள்வோம். என்ன செய்யறாங்க நம்ம ஆளுகளை, அறிஞர்கிட்ட கேளுங்க தலாக் இருக்கணும். நபி காலத்தில் சுன்னத்தான தலாக்குங்கிறது தான், இது பிதத்தான தலாக். எது தலக் தலக் தலாக்குன்னு முடிக்க பிதத்துன்னு இல்லாத மரியாதை சட்டமாக்குறீங்க. பிதத்தான அனாச்சாரமான நூதனமான நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாத தலாக்குன்னு அவங்களே பேர் வச்சிருக்கிறாங்க. 3 தடவை ஒன்று ஒன்றா தலாக்கு சொல்லுவது சுன்னத்தான தலாக்கு. ஒரே டைமில் 3 சொன்னால் பிதத்துன்னு என்ன, நபி காலத்தில் இல்லாது என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு ஆதாரம்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்கிறான்னு கேட்டால், விஷம் இருக்குது, விஷம் குடிக்கக்கூடாது தான். குடிச்சா செத்துருவானா இல்லையா? குடிக்கக்கூடாது, அது விஷயம். ஒருத்தன் குடிச்சு விட்டான், இப்போ என்ன குடிச்சா என்ன ஆகும்? சாவணும். அது மாதிரி 3 தலாக்கு சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டான், இப்போ என்ன முடிஞ்சு. இது ஆதாரம். என்ன ஆதாரம்? அறிஞர்கள் என்ன ஆதாரம் காட்டுறாங்க? விஷம் குடிக்கக்கூடாது, குடிச்சா செத்துருவானா இல்லையா? செத்துருவான். அதே மாதிரி 3 தலாக்கு சொல்லக்கூடாதான், சொன்னா என்ன நடந்துடும். அழகான உதாரணம் நம்ம ஆளுக்கள். சூப்பர். இது ஒரு உதாரணமா? அடே, கருத்துக்கு மெட்டீரியலுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒரு கருத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு மெட்டீரியல். விஷம்ங்கிற ஒரு பொருள், அறுவாள் எடுத்து வெட்டுறது ஒரு பொருள். வெட்டுனா கை துண்டாயிரும். வெட்டிருமா? சாவு, செத்துருவீங்களா? சொல்லுக்கு இப்படி வருமானு கேட்டேன். அது தலாக்குங்கிற சொல்லு, கருத்து. கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதை செயல்படுத்தினால்தான் செயல் ஆகுமே தவிர சொன்னவனே என்ன செஞ்சிடாது, ஆயிராது. இங்கே விஷத்தை உதாரணம் காட்டுறானே தவிர. இப்போ என்ன செய்கிறோம், அவர் கடன் கேட்டு வர்றாரு, அவர்கிட்ட நம்ம ஒரு 3000 ரூபா கடன் வாங்கிட்டோம், அஜர்த்திட்ட கேட்டு வர்றாரு. அஜர் 1000 ரூபா கொடுத்துரு, 3000 ரூபா அப்படிங்கிறோம். 1000 ரூபா தான் கொடுத்தோம், 1000 தான் அப்படிங்கிறோம். எங்கே 3 சொல்லிட்டோம் இங்கிலீஷ் பத்திரிகையில். என்னன்னு கேட்டால், ஒருத்தன் பொண்டாட்டியை ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டான். நம்ம முஸ்லீம் ஆள் தான், பேர் தாங்கி முஸ்லீம். ஆஸ்பத்திரி சேர்த்து அஜத்திட்ட வர்றோம், பேர் வைக்கிறத கேட்கறதுக்கு வர்றோம். அஜத் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே புள்ள பிறந்தவுடனே பிள்ளைக்கு உடனே பால் கொடுத்துறாத, 5 பாங்கு கேட்கணும். 5 பாங்கு கேட்ட பிறகு தான் பால் கொடுக்கணும். ஒரு நாள் ஆகணுமா? 5 பாங்கு எப்போ கேட்கு? லோகருக்கு ஒரு பாங்கு, லோகரில் புள்ள பத்தான்னு வைங்களேன், அசர் பாங்கு, மகரிப் பாங்கு, இஷா பாங்கு, சுபு பாங்கு, அடுத்த நாள் லோகர் பாங்கு வரைக்கும், ஃபஜர் பாங்கு வரைக்கும் கேட்ட பிறகு தான் நீ பால் கொடுக்கணும். குழந்தை பெற்றா 5 பாங்கு காதில் விழுவணும். 5 பாங்கு காதில் விழுவான், பால் கொடுக்குறான்னு அந்த கிருக்கு போய் அந்த அஜர் சொன்ன. இவன் என்ன செஞ்சான், ஆஸ்பத்திரிக்கு வந்தவொடனே புள்ள பெற்றுருச்சு. பிள்ளைக்கு அழுவன் பால் டாக்டர்லாம் கொடுக்க சொல்கிறான். கொடுக்காத. ஏன் கொடுக்காத? அஜர்த்து கொடுக்க வேணான்ட்டாரு. ஏன் 5 பாங்கு வரல? இப்போ தான் லோகராக இருக்குது, இப்போ தான் அசராக இருக்குது, புள்ள தாங்குமா? முன்னு சொல்ல போனால் விஞ்ஞானிகளாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குழந்தை பிறந்தவனை சுரக்கிற பால் இருக்குது, சீம்பால் மாட்டுக்கெல்லாம் வருமே, அது வெள்ளையார் மஞ்சள் கலரில் வரும். அதில் தான் எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்திகளும் அந்த நாள் பாலில் தான் இருக்குங்கிறான். அதை மாட்டில் கூட அந்த பாலை யூஸ் பண்ணி வீணாக்கிறாதியே, அதனால் வெள்ளையாக வரும் அந்த பால். சீம்பால் வாங்கல, அது கொஞ்சம் மஞ்சள் கலராக வரும். அது டீ போடுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. 2 நாள் கழிச்சு தான் டீ அந்த சாதா பாலுக்கு என்ன செய்வாங்க, கறக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தாய்க்கு சுரக்கக்கூடிய ஆரம்பத்தில் முதல் நாள் சுரக்கிற ஒரு பால் தான் அந்த குழந்தையுடைய வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும்னு அறிவியலில் சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கத்திலையும் இவன் சொன்ன மாதிரி எந்த சட்டம் 5 பாங்கு கேட்கணும்னு நல்லா சொல்லியிருக்கிறானா, ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? பசிச்சா குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே தவிர இது என்ன 5 பாங்கு 6 பாங்கு? கடைசியில் அந்த பொம்பளை 5 பாங்கு எதிர்பார்க்காம என் பிள்ளைக்கு நான் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு பாலை கொடுத்துக்கிட்டான். ஈவன் திரண்டு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கள் நர்சுகள் போட்டு அடிக்க பெரிய கேஸ் ஆகி போய் கடைசியில் என்டாண்டு வந்து அந்த அஜர் தான் சொன்னான்னு சொல்லி தப்பான முறையில் மக்கள் வழிகாட்டினான்னு உள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அஜர்த்தை இது நாருது. எதுக்கு மார்க்க அறிஞர்கள் எதுக்கு இப்படிலாம் இஷ்டத்துக்கு இல்லாத சொல்கிறீங்க? மார்க்கத்தில் உள்ளது சொல்ல வேண்டிய எவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த முத்தலாக்குங்கிறத ஏது நீங்கள் உண்டாக்குறது கேவலமாக இருக்கா இல்லையா? அது மாதிரி என்னத்தையாவது வாயில் குரானில் உள்ளது சொல்லுங்கள், நபி சொன்ன சொல்லுங்க, ஒரு காலத்துக்கு கேவலம் ஆகாது. அவ்வளோக்கு ஆன்சர் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த இப்போ விளங்கி தானே இப்போ விளங்க புரியுதா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு, எதுக்கு இந்த பெண்கள் வந்திருக்காங்கன்னு உலகத்தில் எல்லாத்துக்கும் புரியுதா? உங்கள் சட்டத்தையும் எங்கள் சட்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த 1/2% மக்களுக்கு இதுதான் பாதுகாப்பானது, அந்த 1/2% நீங்களும் வந்துடலாம், நானும் வந்துடலாமே, யாரும் வரலாமே. 1/2% யாரும் ஒதுக்க முடியாது. அந்த 0.5% நீங்கள் இருக்கலாம், நானும் இருந்து விடலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால தான் அந்த மாதிரி காட்டுமிராண்டி சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தான் இதுக்கு வந்திருக்கிறார். இது ஒரு விஷயம்.
அடுத்து என்ன, பொம்பளைய பாதிக்கிறான் இஸ்லாமிய சட்டம், நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த மேட்டர் இருந்தது, நிறைய கல்யாணம் அது வாட்டு வதன்னு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒருத்தன் 4 பொண்டாட்டி வச்சு தெரியுறான், இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் தடுக்கணும்? மனைவி பாதிக்கப்படுகிறாள், இதான பேட்ரு. சரி, மனைவி பாதிக்கப்படுறான், கண்டிப்பாக பாதிக்கத்தான் படுவான். ஒரு புருஷனோட இருக்கும்போது அந்த புருஷன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணால் இவளுக்கு எல்லாமே ஷேர் ஆயிரும், எல்லாம் பங்கு வைக்கிற மாதிரி வரும். அன்புல பாதி போயிடும், சுகத்தில் பாதி போயிடும், பொருளாதாரத்தில் பாதி போயிடும், எல்லாமே பிரிஞ்சு போய்விடும் என்றால் கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு பாதிப்பு தான், அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படின்னா அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருந்தால் அப்போ நீ என்ன செய்யணும்? பெண்களை பாதிக்கக்கூடாது என்கிற காரணத்தினால் எந்த ஒரு ஆம்புளையும் மனைவி அல்லாத எந்த பெண்ணோடவும் எந்த விதமான உடல் உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது தண்டனைக்குரிய சட்டம், குற்றம், மரண தண்டனைக்குரிய சட்டம் கூட சொல்லுவியா? அடே கல்யாணம் பண்ணுறான் ஒருத்தன், அது பாதிக்குதுங்கிற. நீ கல்யாணம் பண்ணாமல் 72 வப்பாட்டி வச்சுக்கிற, அவளை மனைவிண்டுக்கிற, இவளை துணை வீண்டுக்கிற, தப்பிக்கிறாங்களா சட்டத்தில்? மனைவிண்டா மாட்டிக்கிறவாங்க, உனக்கு ஒரு பொண்டாட்டி தான், நீ எப்படி 2 பொண்டாட்டி கட்டுறேன்னு கேட்டுருவானா? யாருக்கு? முஸ்லீம் அல்லாத ஆட்க வந்து 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணா கோர்ட்டு கேட்குமா? என்ன கேட்கும்? எப்படி நீ 2 பண்ணுவ? அவன் என்ன சொல்லுவான்? ஐயா ஒன்றுதாயா மனைவி, ஒன்று துணைவி. அப்போவோ ஒன்று மனைவி, ஒன்று துணைவி. துணைவிக்கு லிமிட்டே கிடையாது, மனைவி 1, துணைவி அன்லிமிட்டட், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், அவனுக்குதான் லிமிட்டே இல்லை, 50 கூட வச்சுக்கலாம். அப்போ நான் கேட்குறேன், பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இதை நீ பிரச்சனையை ஆக்கினால், இதை விட பல வப்பாட்டிகளை வைத்துக் கொண்டு திரிகிறானே, அது பாதிப்பார்களா இல்லையா? அது பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா? அது தடு பார்ப்போம், அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு பார்ப்போம். முக்கால்வாசி அரசியல்வாதி ஓடி போயிடுவான் உள்ள. எதுக்கு சட்டம் கொண்டு வந்த? வப்பாட்டிக்கு சட்டம் கொண்டு வந்தான்னு வைங்க, எல்லா பையனுக்கும் வப்பாட்டி இருக்குது. ஒரு பொண்டாட்டி 4 வப்பாட்டி இல்லாத எவனும் கிடையாது. அதனால அந்த சட்டம் வைக்கிற இடத்துல, சட்டத்தை உண்டாக்குற இடத்துல அவங்க இருக்கிறதுனால யோசிக்கிறாங்க, ஆஹா வப்பாட்டி மேட்ரு, வப்பாட்டி அவன் மட்டுமா, தீர்ப்பு வழங்குறவர்களையும் பல பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அப்போ வப்பாட்டி மேட்டில் கையை வச்சோம்னு சொன்னால் பஞ்சாயத்து ஆகி போயிடும். அதனால கல்யாண மேட்ரு 2க்கு என்ன வித்தி நான் கேட்குறேன். ஒருத்தன் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்கு பொண்டாட்டிக்கும் ஒரு வப்பாட்டி வச்சுக்கலாம், 2க்கு என்ன வித்தியாசம் சொல்லு? 2க்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. என்னது? இது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி தெளிவாக அறிவிச்சு இவனும் என் மனைவி தான் சொல்லி அப்படி செய்யும் பொழுது ரொம்ப அவசியம் இருந்தால் தான் செய்வான். ஏன்? கல்யாணம்னு சொன்னால் சுமக்கணும், பொறுப்பை ஏற்கணும். வப்பாட்டிக்கு ஒன்று ஏற்றுக்கிற தேவையில் போயிட்டு வந்துட்டா போதும். கல்யாணம் பண்ண என்ன செய்யணும்? ஆஹா கல்யாணம்னு பண்ணுறோம், சொத்தில் பாதி போயிடும், சுகத்தில் பாதி போயிடும், நாட்களில் பாதி போயிடும், எல்லாத்துலேயும் பாதி போயிருமே. நமக்கு ஏழுமா? நமக்கு சக்தி இருக்குதா? 10,000 ரூபா சம்பாரிச்சு 5,000 அவளுக்கு போயிருமே. அப்படியெல்லாம் கணக்கு பண்ணுனா கல்யாணம் பண்ணுற வரவே மாட்டான். பண்ணுங்க, தூக்கம் வைப்பாங்க ஆம்பளையில் கை 2 முன்னாடி காண கை தூக்கம் வைப்போம், ஒன்றும் கூட காணும். அப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? கல்யாணங்கிறது பொறுப்பை சுமக்கிறது, வப்பாட்டிட்ட போகிறது ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் காஸ்ட்லி நினைத்தானே, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கிராக்கிட்ட போயிட்டு வர வேண்டியது தானே. அதுக்கு தடை அந்த நாட்டில் மனைவி இருக்கும் பொழுது விபச்சாரிகள்கிட்ட போயிட்டு வரானா இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் நம்ம நாட்டில் குற்றமா? விபச்சாரத்தை போன தப்பா? கிடையாது. எது தப்பு? பெண்கள் விபச்சாரத்தை தொழிலாக நடத்தினால் தப்பு, 2 பேரும் விரும்பி போனால் தப்பு இல்லை. அதனால தான் கௌதமி கமலஹாசன் 13 வருஷம் ஏன் இருந்தாங்க? விரும்பி செஞ்சார்கள். அதுக்கான சட்டம். ஏன்டா கமலஹாசன் கௌதமி கல்யாணம் பண்ணாமல் தான் இருந்தாங்க, அதுக்கு அவங்க சட்டம் என்ன சொல்லுது? அப்படி விபச்சாரம் தப்பா இருந்தால் தடுத்திருப்பீல, பிடிச்சி உள்ள போட்டிருப்பீல. அப்போ போடலை. ஏன் போடலை? தப்பு இல்லை சட்டத்தில். அப்போ என்ன நீ பேசுகிற? அப்போ எத்தனை வேணாலும் வச்சுக்கலான்னு சட்டம் வச்சிருக்கிற, யார்கிட்ட வேணாலும் போகலாங்கிற. இது பத்தாதுன்னு சொல்லி அங்கங்கே ரெட் லைட் ஏரியா, சிவப்பு விளக்கு, விபச்சாரத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா, பம்பாய் பக்கம்லாம் போனீங்கன்னா அவர் மாதிரி என்னட்டு உங்களை கூப்பிடுவான். அதுக்கு அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்து வரி வாங்கி கொண்டு இப்போ பம்பாய்க்கு போனால் பொம்பளை கவனமாக இருந்துக்கிற புருஷமாக அனுப்புனான், நாசமாக்கிடுவாள்வோம். அந்த மாதிரி போகிற நின்று செய்கிறா, அந்த மாதிரி கூப்பிடுறான். அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, சிவப்பு விளக்குண்டு. போலீஸ் ரைடு பண்ண மாட்டான், எவனும் கேட்க மாட்டான், வர்றவங்களாம் நம்மள மாதிரி அந்த மாதிரி ஆள் தான் இருப்பான், கவலைப்படவும் தேவையில்லை. நல்ல மனுஷன் போக மாட்டான்ல, அண்ணன் வந்துடுவார், மாமா அஜித் வந்துடுவார், பெரிய அதெல்லாம் கிடையாது. ஏன்? எல்லாம் இந்த கழிவெட்டுக்காக தான் போகும்.
அதனால நம்மள மாதிரி கேஸ் தான் வரப்போன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், அப்படி போறானுவோ சேப்பலுக்கு ஏரியாவில் போய் டெய்லி ஒரு பெண்ணிட்ட போய் சுகம் அனுபவிச்சுட்டு வர்றானே, வந்து இங்கே பொண்டாட்டி நல்ல பொண்ணு மாதிரி இருக்கிறானே, அதை தடுத்தியாடா? பெண்களுக்கு கண்ணீர் விடுறேங்கிறிய, பெண்கள் பாதிக்கிறாங்கன்னு விபச்சாரத்தை உன்னால் தடுக்க முடிந்ததா? வப்பாட்டி வைக்கிறது தடுக்க முடிஞ்சதா? இதே விபச்சாரத்தை சாதாரண ஒன்னார் ஆட்சியில் செஞ்சாதான் தப்பு. ஸ்டார் ஹோட்டலில் போட்டு செய்யலாம், எவனு கேட்க முடியாது. 5 ஸ்டார் 7 ஸ்டார் போட்டான்னு வைங்க, அங்கே அபிஷியலாக வச்சுருப்பான். ஆந்திரா வேணுமா, கர்நாடகா வேணுமா, தமிழ்நாடு வேணுமா, மலேசியா வேணுமான்னு கேட்பான். பொம்பளைக்கு இப்படி பேருங்க சரக்கு மாதிரி வைக்கிறானு பேர். அப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்கடா. அதை விட எங்கள் இது என்ன தாழ்ந்துருச்சு? இஸ்லாம் என்ன சொல்லுது? இது ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு ஆம்பளைக்கு தேவைப்படுமா, கண்டிஷன் அப்போ நேர்மையாக இருக்கணும்ப்பா, சமமாக இருக்கணும், நாட்களை பங்கு வைக்கிறது கூட சமமாக இருக்கணும். ஒரு மாதம் என்றால் 2 பொண்டாட்டி இருந்தால் 15 நாள் இங்கே 15 நாள் அங்கே, உனக்கு ஏழுமா? சமமாக செலவு கொடுப்பியா? சமமாக எல்லாத்தையும் உனக்கு செய்வியா? 95% இருக்க முடியாது. அதை செய்ய பயப்படுறோம். ஏன் நாங்கள் பயப்படுறோம்? அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணால் நடக்காது, தேவையாக இருந்தாலும் கூட இது நமக்கு சாத்தியப்படாது. உன் விஷயத்துக்கு சாத்தியமே கிடையாது. போயிட்டு வர்றது தானே, 200 கையில் கொடுத்து வந்துட வேண்டியது தானே, இல்லை 1000 ரூபா கொடுத்துருவாரு, அதோட கதை முடிஞ்சு விட்டது. என்னங்கடா பேசுறீங்க பெண் உரிமை? எதை குறை சொல்றீங்க? அப்போ இந்த மாதிரி வப்பாட்டி வச்சுக்கிறீங்க, சின்ன வீடு வச்சுக்கிறீங்க, முறையாக கல்யாணம் பண்ணணும்னு குறை சொல்லுவீங்களா? அப்போ இஸ்லாத்தில் இந்த கொடுமை என்று சொல்வதெல்லாம் அவ்வளோ பச்சை பொய், அதில் எந்த விதமான ஒரு உண்மையும் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சரி பொது சிவில் சட்டம் கொண்டு வர்ற முடிவுக்கு வருவோம். நீ கொண்டு வந்துட்டேன்னு வை, என்ன கொண்டு வர்ற? நாங்கள் கோர்ட்டுக்கு தான் வரணும் தலாக்குக்கு. சரி சொல்லு, பலதரமான கூட சரி சொல்லு, கொண்டு வா. கொண்டு வந்தால் எங்களை என்ன செய்யாது? நாங்கள் கோர்ட்டுக்கு வந்தால் தானே கேட்ப. சிவில் மேட்டர் நாங்களாக வராமல் இனிமேல் கேட்பியா? நாங்களாக பிரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் பிரிஞ்சு கேள்வி பார்ப்போம். கோர்ட்டில் போய் எங்கள் 2 பேரில் ஒரு ஆள் கோர்ட்டுக்கு போனால் தானே கேட்பீங்க. நாங்கள் தான் தெளிவாக இருக்கிற மார்க்கத்தில் இவங்கள்ட்ட போய் மானத்தை ஏன் இழக்கணும்னு. நீ சட்டத்தை நாக்கு வலிக்க உதவும் உனக்கு. நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாயானால் உன்கிட்ட தலாக்கு நிற்க போகிறோமா? நீ எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு சொன்னா கூட இங்கே நிற்போமா? கை கட்டி ஐயா சாமி சொல்லுவோமா? வாயுதை வாங்கிட்டு இருப்போமா? பணத்தை கூட இறப்போமா? போடா நாய். அப்போ என்ன 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 ஏமாத்துற? என்ன செஞ்சிருவோம் உன்னால? அப்போ உன்னுடைய சிவில் மேட்டரை பொறுத்த வரைக்கும் எவனும் தலையிட முடியாது. சம்பந்தப்பட்ட 2ல் ஒருத்தன் கொடுத்தாலே தவிர 3வது ஆள் கூட போய் கேட்க முடியாது. ஐயா 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க ஐயான்னு கூட உனக்கு நாட கேட்பான். அந்த 2 பேரை வர சொல்றான்னு கேட்பான், அல்ல 2 பேரில் ஒருத்தனை வர சொல்லிட்டு கேட்பான். அப்போ 2 பேர் பிரிஞ்சிருந்தார்களே ஆனால் அதை பற்றி கேட்கறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம நாட்டு சட்டப்படி நீ கொண்டு வர்ற பொது சிவில் சட்டப்படியும் கிடையாது, கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. நாங்களே போனா தானே, நாங்கள் வரமாட்டோமே. என்ன பண்ணி வைப்ப? என்ன பொது சிவில் சட்டம்? எதுக்கு மக்களை ஏமாத்துற? இன்னும் சொல்ல போனா இப்பதான் விழிப்புணர்வு அரண்டு போயிட்டானுவோம். என்னன்னு கேட்டா அறிவு இல்லாமல் சொல்லி தொலைச்சிட்டானுவோம். எது பொது சிவில் சட்டம் சொல்லிட்டானுவோம். அப்புறமேல தான் சட்டத்தை படிக்கிறாங்க. இந்த சட்ட கமிஷன் ஒருத்தனை போட்டு வச்சுக்கிறாங்க. சட்ட கமிஷன் தலைவர் எப்படி இருக்கணுங்க? நம்மளோட கூட சட்டம் தெரியணும்ல, வக்கீலோட கூட தெரியணும்ல, ஒரு நீதிபதி அளவுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அளவுக்காவது சட்டம் இருக்கணுமா இல்லையா? இந்த சட்ட கமிஷன் தலைவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா அந்த பொது சிவில் சட்டம் என்ன தெரியும்? எனக்கு தெரியல, நாலேஜ் இல்லைங்க. யாரு? நம்ம நாட்டு இப்போங்க இந்த சட்ட கமிஷன் மட்டும் கையெழுத்து வாங்கி தெரிகிறாங்களே, நெட்டில் கருத்து பதிவு பண்ணுங்கண்டு அவன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், பொது சிவில் சட்டம் என்ன தெரியல. அப்போ என்ன தெரியாமல் ஏன்டா அப்படி கையில் எடுக்கிறீங்க? புலிவாழை வேற பொருள் பிடிச்சிட்டானு. இப்போ புலிவாழ்னு தெரிஞ்சிச்சு, இப்போ என்ன அவங்க விட முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? பொது சிவில் சட்டம் சட்ட கமிஷன் தலைவருக்கு தெரியல. என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள 1000 அடிச்சுட்டு கிடக்குது. எல்லாம் ஒன்னாக்கு நாட்டு வைங்களேன், அடிச்சு சாவாங்க. செட்டியாருக்கு தனி கல்யாணம், முதலியாருக்கு தனி கல்யாணம், ஐயருக்கு தனி கல்யாணம், யாதவருக்கு தனி கல்யாணம், ஒவ்வொருத்தரும் தனித்த சட்டம் இருக்கு நம்ம நாட்டிலேயே. அவன் முறைப்படி அவன் கல்யாணம் பண்ண அது செல்லும், இவன் முறைப்படி இவன் பண்ணா செல்லும் வச்சிருக்கிற. 2 பேரும் ஒரே மாதிரி ஐயர் மாதிரி பண்ணணும்னு சொன்னா அறுவலை தூக்கிடுவானே. நாங்களாம் சும்மா போராடிட்டு இருப்போம். அந்த வீரமிக்க வன்னியர் சமுதாயம், தேவர் சமுதாயம், தலித் சமுதாயம் அறுவலை தூக்கிடுவானுவோ. தாங்குமா நாடு? அவர்கள்லாம் ரொம்ப மதுரை பக்கம்லாம் வேற மாதிரி பேச்சு அறுவாலாம் நடக்கும். அப்ப அந்த மாதிரி மக்கள் மத்தியில் போய் நீ சட்டத்தை போட்டுன்னு வை, என்ன ஆகு? தேவர்மார்கள்லாம் இனி தலித்துடைய கல்யாணத்தை தான் பண்ண வேண்டும், எல்லாம் சிறப்பு சொல்லுவானா இல்லையா? உனக்கு 7
இன்னும் சொல்ல போனா இப்ப நடந்த விஷயம் கடைசியை சொல்லி முடிச்சுக்கிறேன். டைம் முடிஞ்சிருச்சோ? சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும். திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு யானை இருக்குது. அவங்கள சைவர்கள் ஒரு பிரிவு, வைணவர்கள் ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அவங்க நாமம் போடுவாங்கல்ல யானைக்கு, அது யூ, இங்கிலீஷ் யூ வடிவில் நாமம் போடுவதா, ஒய் வடிவில் நாமம் போடுவதா? ஒய்னா கீழே நீட்டிட்டு இருக்கு, யூ மாதிரி போட்டு அப்படி கீழே நீட்டுற மாதிரி நாமம் போட்டா அது ஒய் நாமம். இப்போ யூ மட்டும் போட்டா கீழே நீட்டலன்னு வைங்க, அது யூ நாமம் இருக்கு. யூ நாமம் ஒய் நாமம்னு பல சண்டையெல்லாம் நடந்து, அது யானைக்கு வந்து என்ன நாமத்தை போடுவது, யூ போடுவதா ஒய் போடுவதா, இப்படின்னு ஒரு சண்டை வந்து திருப்பதி விஷயத்தில் நடந்திருக்கிறது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, வெள்ளக்காரங்க ஆட்சி காலம் தானே, அப்போ லண்டனில் கொண்டே கேச போட்டாங்க. யூ போடணும்னு இவனு, ஒய் போடணும்னு அவனு போட்டான். அவன் என்னடா அவனை சிரிப்பா இருக்கு, இப்படி இருக்கு பேர் விளையாண்டுதுல, இது நாமம் போடுறதுக்கு வந்துக்கிட்டு பெரிய விசுவாக்கி லண்டன் வரைக்கும் வந்துட்டானுல. அவன் என்ன செஞ்சான் பார்த்துட்டு விசாரிச்சு விட்டு, நீ யூ வேணாம் ஒன்று ஒய் வேணாம், ரெண்டுக்கு நடுவில் பானா போடு, பானா சதுரமாக இருக்கணும், வளையக்கூடாது. யூ வந்து வளையும், வளைஞ்சிடாம இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று பா போடு, பானாமம் போடுன்ட்டான். அதை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ முந்தான என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், இந்த பா போட்டுட்டு வந்தால் வரலாறுலாம் எடுத்து பார்த்தானா, நம்ம ஒய் தானே யூ தானே போடணும், இப்போ பாவை போட்டுட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி யூ போட்டு விட்டான். மர சண்டை, ஒய்க்காரன் வந்துட்டான், எப்படி போட போச்சு? அப்போ நான் கேட்குறேன், ஒரு யூவா இதை ஒன்றாக்க பார்ப்பேன், உனக்கு யூவையும் ஒய்யையும் ஒன்றாக்க முடியும், அவனாச்சும் பா போட்டான், நீ என்ன போடுவ? ஒரு நாமம் போடுறதுல உனக்கு ஒன்று பண்ண முடியுமா? தலித்துகளை கோயிலுக்கு விடுவியா? அந்த மக்களை குளத்தில் குளிக்க விடுவியா? பொது சுடுகாட்டில் அடக்க விடுவியா? அவனை அர்ச்சகராக்குவியா? என்னங்கடா நீங்க பொது சட்டம்னு கொண்டு வந்த நாடா இருக்காது, செதறி சின்ன பின்னமா போய் பல துண்டுகளாக அழிந்துவிடும். நாங்கள் எங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது, புறக்கணிச்சுட்டு போயிடுவோம். மற்றவன் புறக்கணிக்க மாட்டான், ஏத்து நிற்பான், கடுமையான ஃபைட் கொடுப்பான், எந்த அரசாங்கத்தினால தாங்க முடியாது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.